தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள் வரைக்கும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள். பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் தானியேலின் தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். பாபிலோன் தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதல் என்னவென்றால், முழு தேசத்துக்குள்ளேயும் ஒரே ஜீவனுள்ள மெய்யான தேவன் உண்டு என்ற செய்தி எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுகிறது. பாபிலோன் தேசமாகிய ராஜாவாகிய தரியுவின் ஆட்சிய காலத்தில் அவருடைய பாபிலோன் தேசம், அதனுடைய ஆட்சி பல தேசங்களிலே விரிந்திருந்தது. பல பாஷை பேசக்கூடிய மக்கள், பல இன மக்கள் அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்தார்கள். அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஒரு மனிதனை கொண்டு தன்னுடைய வல்லமையை தேவன் தேசத்திலே விளங்க பண்ணுகிறார். அப்பொழுது அந்த ராஜா அறிந்து கொள்கிறார், இவனுடைய தேவன், இந்த தானியேலின் தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன். அவருடைய ராஜ்யம்தான் அழியாதது. அவர்தான் ரட்சிக்கிறவரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய ராஜ்யம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு அவர் எழுதி அனுப்புகிறார். சகல ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதுகிறார். நம்முடைய இந்திய தேசத்தை நோக்கி பாருங்க, 146 கோடி மக்கள். இந்த 146 கோடி மக்களை ஒரே மொழி பேசுகிறவங்களா, ஒரே இனத்தவரா இல்லை. 1000க்கும் அதிகமான மொழிகள் பேசக்கூடிய மக்கள், ஆயிரக்கணக்கான கலாச்சார பிரிவுகளை சார்ந்த மக்கள், பலவிதமான இன மக்கள் நம்முடைய தேசத்தில் வாழுகிறார்கள். தேசம் எங்கிலும் வாழுகிறார்கள். முழு தேசத்தை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்களை நம் தேசத்தில் பார்க்கிறோம். தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், மலையாளம் பேசக்கூடிய மக்கள், கன்னடம் பேசக்கூடிய மக்கள், அப்புறம் நிறைய வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள், இன்னும் நீங்கள் பல ஒரே மாநிலத்திற்குள்ள நூற்றுக்கணக்கான மொழிகள், கலாச்சார வித்தியாசங்கள், விதவிதமான இன மக்களை நம்ம பார்க்கிறோம். அவருடைய உடையிலே வித்தியாசம், சாப்பாட்டு முறையிலே வித்தியாசம், பேசுகிற மொழியிலே வித்தியாசம், கலாச்சாரத்தில் வித்தியாசம், இதெல்லாம் நம்ம விதவிதமாக நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இன மக்கள் உள்ள ஒரு பெரிய தேசம்தான் நம்முடைய தேசம். இந்த தேசத்தில், இந்த நம்முடைய தேசத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வரணும். அதான் எழுப்புதல். எல்லா இன மக்களுக்கும், எல்லா விதமான மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தேசத்தை ஆளக்கூடிய ராஜா எழுதி அனுப்ப ஒரு கடிதம் எழுதுகிறான். தானியேலின் தேவனை ஜீவனுள்ள தேவன். தேசம் எங்கும் இருக்கிற மக்கள் அவருக்கு தான் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. இதான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே நாளிலே தேசத்தில் ஒரு பெரிய செய்தி பரப்பப்படுகிறது. ஒரே நாளிலே. இப்போ நம்ம அங்கங்கே போய் சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுதான் மெய்யான ரட்சகர், ஆண்டவர் என்ற செய்தியை சொல்லுகிறோம். ஒரே நாளிலே முழு தேசத்திற்கும், எல்லா இன மக்களுக்கு ஒரு செய்தி போகிறது. ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார், உயிருள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் தானியேலின் தேவன். அவர்தான் ரட்சிக்கிறவர். அவர்தான் வானத்திலும் பூமியில் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறவர். இந்த தேசத்தை நீங்கள் பார்த்தால், பாபிலோன் தேசம் மந்திரவாதிகள் நிறைந்த தேசம், ஜோசியர்கள் நிறைந்த தேசம், குறி சொல்லுகிறவர்கள் நிறைந்த ஒரு தேசம்.
அந்த சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாபிலோன் தேசத்திலே இந்த மாதிரி குறி சொல்கிறவர்கள் மந்திரவாதிகள் பெருகி இருந்தார்கள். அங்கே வாழக்கூடிய ராஜாக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக மந்திரவாதிகளை அருகிலே வைத்திருப்பார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது எகிப்து தேசத்தில் கூட எவ்வளோ மந்திரவாதிகள் இருந்தார்கள் என்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ இதே மாதிரி பாபிலோன் தேசத்திலேயும் மந்திரவாதிகளும் ஜோசியக்காரர்களும் குறி சொல்லுகிறவர்களும் நிறைந்த ஒரு தேசம் அது. அப்படினால் விக்கிரக வணக்கங்கள், பேய் வணக்கங்கள், பலி செலுத்துவது, மனுஷ பலி செலுத்துவது, இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்த மக்கள் ஏராளம். தேசத்தை ஆளுகிறவர்களும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு தேசத்தில் பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல இன மக்கள், பலவிதமான கலாச்சாரம் உள்ள மக்கள், பலவிதமான நம்பிக்கைகள் உள்ள மக்கள் மத்தியில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. தேசத்தை ஆளுகிற ராஜாவினால் சொல்லப்படுகிறது, தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன். அந்த ராஜா அறிந்து கொண்டான், இவர்தான் ஜீவனுள்ள தேவன், இவர்தான் உண்மையான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் என்று அறிந்து கொண்டு தன்னுடைய தேசம் எங்கு இருக்கிற மக்களும் இந்த ஆண்டவரைத்தான் அவர்கள் பயப்பட வேண்டும், அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிய வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதி எல்லா மக்களுக்கும் அனுப்புகிறார். எல்லா தேசத்திற்கும் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறார். இதா எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. டெல்லியிலிருந்து ஒரு உத்தரவு எல்லா மாநிலத்திற்கும், எல்லா மாநில முதலமைச்சருக்கும், எல்லா இடத்திற்கும் மெய்யான ஒரு தெய்வத்தை கண்டுபிடித்திருக்கிறோம். அவர்தான் மெய்யான தெய்வன், ஜீவனுள்ள தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன். எல்லாரும் அவருக்கு தான் பயப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி அனுப்பப்பட்டால் எப்படி இருக்கும்? அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் இவ்வளவு கடினமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க ஒரு 5 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 10 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இங்க ஒரு 50 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுக்கு அல்ல, அதெல்லாம் சின்ன 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 காரியங்கள். நாம் எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் முழு தேசத்திலும் தேவன் உண்டாக்க போகிற மாற்றம், முழு தேசத்தையும் ஆண்டவர் மறுரூபமாக்க கூடிய ஒரு நாள். அதற்காகத்தான் நாம் இப்பொழுது கடினமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முழிரவு ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு யோசித்து பாருங்க, 50 வருடங்கள் கடந்து விட்டது. இவ்வளவு காலமா எத்தனை லட்சம் பேர் கூடி எத்தனை லட்சம் மணி நேரம் நாம் ஜெபித்திருக்கிறோம். இது இல்லாதபடி உபவாச ஜெபங்கள், பலவிதமான 12 மணி நேரம் 24 மணி நேரம் உபவாச ஜெபங்கள், எல்லா இடத்திலும் ஜெபங்கள், கிராமங்களில் ஜெபங்கள், லட்சக்கணக்கான மணி நேரம் நாம் ஜெபித்திருக்கிறோமே, அதனுடைய பலன் என்ன? ஏன் நாம் இவ்வளவு ஜெபித்திருக்கிறோம்? இது ஒரு பெரிய தேசம், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல கலாச்சாரங்கள் உள்ள மக்கள் நிறைந்த ஒரு தேசம். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தெய்வத்தை மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மக்கள் நிறைந்த ஒரு தேசம். இந்த முழு தேசமும் மறுரூபமாக வேண்டுமானால் இவ்வளவு ஜெபம் அவசியமாயிருக்கிறது. அப்போ இவ்வளவு காலம் நம்ம ஜெபிச்சோமே, என்னைக்கு மாற்றம் வரும்? ஒரு தானியேல் காலத்துல தானியேல் எவ்வளவு காலம் ஜெபித்திருக்கிறார், எவ்வளவு நாட்கள் ஜெபித்திருக்கிறார், எத்தனை மணி நேரம் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற ஒரு வேளை வந்தது. நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற வேளை வந்துவிட்டது. சீக்கிரத்திலே மாற்றத்தை பார்க்க போகிறோம். சீக்கிரத்திலே ஆவியானவர் மாற்றத்தை உண்டாக்க போகிறார். ஒரு எழுப்புதல் அக்கினி பரவ போகிறது. சகலத்தையும் மாற்றுகிற ஒரு அக்கினியின் வல்லமை வெளிப்பட போகிறது. அதுக்கு தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம கூடி வந்திருக்கிறோம். எப்படி இந்த எழுப்புதல் வந்தது? ஒரு தேசம் முழுவதும் ஒரே நாளிலே மாறும்படியான இந்த எழுப்புதல் எப்படி வந்தது? ஒரு மனிதன், தானியேல் என்கிற ஒரு மனிதன், வாலிபனாக பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன், தானியேல் என்கிற ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன் தானியேல். ராஜா சொல்லுகிறார், தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன்,
என்று தேசமெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா வீடுகளுக்குள்ள செய்தி போய்விட்டார். எல்லா கிராமங்கள், பட்டணங்கள், குக்கிராமங்களுக்கும். என்னால் இது ராஜாவினுடைய உத்தரவு. ராஜா என்ன சொல்லி இருக்கிறார்? தானியேல் ஒரு மனிதன் வந்திருக்கிறாராம். அவருடைய தேவன் தான் உயிருள்ள தேவமாம், ஜீவனுள்ள தேவமாம். அப்ப இதுவரைக்கும் நம்ம வணங்கினது அது தெரியாத ராஜா சொல்லுகிறார், ஒரு ஜீவனுள்ள தேவன் தானியேலின் தேவன். கிராமத்திலும் பேசுகிறாங்க, வீடுகளுக்குள்ள பேசுகிறாங்க, எல்லா இடத்திலும் பேசுகிறாங்க. அதுதான் இந்தியாவிலே நடக்க வேண்டும். 146 கோடி மக்களுடைய வீடுகளுக்குள்ளும் இயேசுவே மெய்யான இரட்சகர், ஆண்டவர் என்று பேசப்பட வேண்டும். அதான் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு ஜெபிக்கத்தான் தேவன் நம்மை கொண்டு வந்து ஜெபிக்க உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு காலம் ஜெபிக்கிறோம், எப்பங்க வரும்? ஒரே நாளுக்குள்ள தேவன் தேசத்தை புரட்டி போட்டு விடுவார். நம்ம விசுவாசத்தை விட்டுவிடக் கூடாது, ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. இந்த ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த என்ன காரணம்? இந்த ஒரு மனிதனை வைத்து ஒரு தேசத்தை மாற்ற என்ன காரணம்? அவர் ஜெபிக்கிற மனிதர், அவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதர், ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிபன். அதிகாரியாக உயர்த்தப்பட்ட பொழுதும் ஜெபத்தை விட்டு விடவில்லை. அவன் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட சமயம், தோல்விகள், ஏமாற்றங்கள், நெருக்கங்கள், சொந்த தேசத்தை விட்டு அடிமையாய் வந்திருக்கிறேனே, இந்த தேசத்திலே என் நிலைமை எப்படி இருக்குமோ என்று பயந்திருக்கலாம். அப்பொழுது அவன் அதிகமாய் ஜெபித்திருக்கலாம். இப்ப தேசத்திலே அதிகாரியா உயர்த்தப்பட்டு பிரதம மந்திரியாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு விட்டான். அப்பொழுதும் ஜெபத்தை விடவில்லை. நம்ம நிறைய பேர் உபத்திரம் வரும்போது ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சரியான உடனே கடமைக்கான ஜெபம், பேருக்கான ஜெபம் அப்படி மாறிடும். நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆதியில இருந்த மாதிரி இப்ப இருக்குதான்னு யோசித்து பாருங்க. தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதர். அவரை வச்சுதான் தேசத்தை தேவன் மறுரூபப்படுத்துகிறார். அவருடைய ஜெபத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்தா நிறைய காரியம் இருக்கிறார். ஆனா அதுல எல்லாத்தையும் நம்ம தியானிக்கணும்னா நேரம் போறாரு. ஒரு 5 காரியம் வேதத்தில் இன்னும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க ஆவியானவர் ஏவினார். ஒரு ஜெபிக்கிற தேவ மனிதர் எப்படி ஜெபம் பண்ணினார்? நீங்க ஜெப வீரர்கள், இங்கே முழிரவு ஜெப வீரர் முகாம் தான் நடக்கிறது. ஜெபிக்க அர்ப்பணித்தவர்கள். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை தானியேலுடைய ஜெபத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த மாதிரி ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள போகிறோம். அதே மாதிரி ஜெபிக்கிற பலர் இங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். பலர் இந்த மாதிரி ஜெபிக்கிறீங்க. இன்னும் சிலர் ஜெபிக்கவே ஆரம்பிக்கலை, இப்பதான் புதுசா வந்திருக்கிறீங்க. இன்னும் சிலர் ஜெபிக்கிறோம், ஒரு அரைகுறையாக அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே தானியேலை போல ஜெபிக்கிறவளாய் மாறணும். அப்ப தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை கவனிங்க. முதலாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. தானியேல் 6:10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் தினமும் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிற பழக்கம் உடையவராய் இருந்தார். தினமும், அதாவது தனித்து அவர் ஜெபம், பர்சனல் பிரேயர். தனியா போய் அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் செய்கிறார். தனியா. சிலர் கூட்டத்தில் வந்தால் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, சபையில் வந்தால் அடுத்தாளில் அடித்து உதைச்சி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் தனியாக எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க வீட்டில் அப்படின்னு கேட்டால், அது ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியலைங்க, 5 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியலையேம்பாங்க. உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் லைஃப், தனிப்பட்ட உங்களுடைய ஜெப வாழ்க்கை, தினந்தோறும் ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, தேசத்தை குறித்து, உங்கள் கிராம மக்களை குறித்து, உங்களுடைய பட்டணத்தை குறித்து, உங்களுடைய மாவட்டத்தை குறித்து, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை குறித்து எவ்வளவு நேரம் தேவனோடு தினமும் பேசுகிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை ஒரு அளவுகோல் என்ன? யோசித்து பாருங்க. தானியேல் தினமும் ஜெபிக்கிறார், தனித்து போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். பர்சனல் பிரேயர்.
கிரமமான ஒரு ஜெபம், தினம் 3 வேளை. தானியேல் பேப்பாங்க எங்க இருப்பார்? இப்ப ஜெபத்தில் இருப்பார், முழங்கால நிற்பார். மத்தியானத்துல தானியேல் எங்கப்பா நீ ராஜா தேடினா கூட ராஜா இப்ப அவர் முழங்கால நின்று அவர் ஜெபித்து கொண்டிருப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில ஜெபிக்கிற பழக்கம் யூதர்களுக்கு. தினம் 3 வேளை, காலையில மத்தியானம் மாலையில அவர் இப்ப முழங்கால நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார் என்ற செய்தி ராஜாவிற்கு போயிருக்கும். ராஜாவுக்கு தெரியும், சகல மக்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி அவருடைய ஜெப வாழ்க்கை இருந்தது. தனித்து ஜெபம் பண்ணினார், கிரமமான ஒரு ஜெபம். தினமும் உடைய ஜெப வாழ்க்கை என்ன? உடைய ஜெப நேரம் எது? யோசித்து பாருங்க. தினமும் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எப்போ ஜெபிக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. இன்னைக்கு நாம் ஜெபிக்க தவறுகிறதுனால ஆண்டவர் இன்றைக்கு புதிதான மக்களை எழுப்பி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? சமீப நாட்கள்ல நான் பார்க்கிற சாட்சிகள் என்னை ஆச்சரியப்பட வைக்கிறார். எங்க ஊர் பக்கம் தெசையன் விளைன்னு ஒரு ஊர் இருக்குது. தெசையன் விளை ராபின்சனுடைய மனைவி ஊர் அதுதான். அங்கிருந்து சிவகுமார் என்கிற ஒரு சகோதரர், அவர் 20 வருஷமா மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர். ரொம்ப பக்தி உள்ளவர். போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது. அப்படி ரொம்ப வைராக்கியமாய் தெய்வ பக்தியோடு கூட இருந்தவர். அவருடைய வாலிப மகளுக்கு ஒரு கொடிய நோய், வயிற்று வலி தாக்கினர். 10 ஆஸ்பத்திரி கொண்டு போனார். ஒன்று மாற்றி 10 ஆஸ்பத்திரிக்கு சுகமாக முடியலை. மகள் வயிற்று வலியில் துடித்து கொண்டிருந்தாள். யாரோ சொன்னாங்க, இந்த 4 மாடியில் ஒரு ஜெபம் நடக்குது, திறப்பின் வாசல் ஜெபம், நீ மாச கடைசியில் நீங்கள் வேணா போய் பாருங்கன்னு சொல்லி தன் மகளை அழைத்து கொண்டு, அவருடைய மனைவி அழைத்து கொண்டு ஜெபத்துக்கு முதல் முறை வந்திருக்கிறார். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்தியாவுக்காக, மாதத்தில் கடைசி சனிக்கிழமை. அதில் உட்கார்ந்துருக்கிறார். முதல் முறை இதெல்லாம் கிறிஸ்துவ கூட்டத்தை பார்க்கிறார். வசனத்தை கேட்டு ஜெப நேரம் வந்தபோது அவர் சொல்லுகிறார், என் லைஃப்பில் முதல் முறை இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு என் மகளை குணமாக்குங்க. முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பினார். மனம் திரும்பி அழுதார் ஆண்டவர்கிட்ட, இயேசுவே என்னை மன்னிச்சு என் மகளை குணமாக்குங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். அதே நாளில் மகளுக்கு சுகத்தை ஆண்டவர் தந்து விட்டார். அது மாத்திரம் இல்லை, அதே நாளில் மதுபானத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். நான் அவரை பார்த்ததில்லை, சந்தித்ததில்லை, என்கிட்ட அவர் வந்ததில்லை. கூட்டத்தில் வந்து உட்கார்ந்தார், இயேசுவை சந்தித்தார். இயேசு அவரை சந்தித்து விட்டார். அதுக்கு பிறகு நடந்தது ஆச்சரியம். இதெல்லாம் இயேசு அற்புதம் செய்தார். அவருடைய லைஃப் மாறிவிட்டது. இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், 22ஆம் வருஷத்திலிருந்து கடந்த 2.5 வருஷத்துக்கு மேலாக தினமும் அதிகாலை 4 மணிக்கு முழங்கால நிற்பாராம். அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை 2 மணி நேரம் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுகிறார். ஐயா சிவகுமார் ஜெபம் பண்ணுகிறார் இந்தியாவுக்காக. 4 மணிக்கு முழங்காலில் நின்று ஜெபிக்கிறார். எபினேசர் நீங்க என்ன பண்றீங்க? தெபோராள் நீங்க என்ன பண்றீங்க? ரேச்சல் நீங்க என்ன பண்றீங்க? எஸ்தர் நீங்க என்ன பண்றீங்க? 4 மணிக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கிறது? அங்கே ஒரு சிவகுமார் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் முழங்கால் நின்று தினமும் ஜெபிக்கிறாராம் இந்தியாவுக்காக. நான் அவர் நேரில் பார்த்ததில்லை. அவர் இந்த அனுபவத்தை சொல்லிக்கிறதை கேட்டா எனக்கே ஒரு ஆச்சரியத்தோடு. சென்னையில் முத்துப்பாண்டி என்கிற சகோதரர், அவர் ஒரு பக்தி உள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவர், ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர். முத்துப்பாண்டி பிஸ்னஸ் பண்ணுகிறார். சின்ன பிஸ்னஸ் ஒன்று பண்ணுகிறார். அவருடைய பிஸ்னஸில் அவர் தான் வேலை செய்யணும். உட்கார்ந்து இந்த வடை வியாபாரம் செய்கிறாராம். ஒரு நாளைக்கு 1000க்கு மேலே மணியில் உட்கார்ந்து எழும்பணும். அவருடைய முழங்கால் பாதிக்கப்பட்டார். 8 வருஷமா அவருடைய முழங்காலே பாதிப்பு. டாக்டர் இடத்துல போன ஜவ்வு விட்டு போச்சு, கிழிஞ்சிட்டு. அதனால ரொம்ப கஷ்டம். அதோட முட்டு தேய்ந்து விட்டது. அப்படியே நடந்த சத்தம் கேட்குமா, முட்டில் அப்படியே உரசுகிற சத்தம். அவங்க சொன்னாங்க, முட்டு தேய்ந்து விட்டது, அதனால அறுவை சிகிச்சை பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் வயசு, இப்போ பண்ணக்கூடாது, 50 வயசுக்கு மேலே தான் பண்ணணும், அதனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கைவிடப்பட்ட நிலைமை. யார் யாரோ என்னென்னவோ வைத்தியங்கள்
பக்தி மார்க்கெல்லாம் சொல்லி எல்லா இடத்துக்கும் போனார். எல்லா பக்தி மார்க்கத்திலும் போய் இங்கே போய் செருப்பு வாங்கி போட்டு சுகமாக இருந்தாங்க, செருப்பு வாங்கி போட்டாராம். அப்படி ஒன்னொன்று செய்து பார்த்துட்டு எல்லாம் ஏமாற்றம், நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படியே செவத்தை பிடித்து கொண்டு தான் நடப்பார். கொஞ்சம் வயசு தான் அவர். ஒரு நாள் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டு, இன்னும் எவ்வளோ நாள் இந்த வேதனை தாங்காமல் குடிகாரனாக மாறிட்டார். மதுபானம் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ வாழ்க்கையை வெறுத்து விட்டார். இவ்வளோ பக்தியாக இருக்கிறேன், எல்லா கடவுளையும் பார்த்துட்டேன், எல்லாம் செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கலையே, குடிகாரனை வேற மாறிட்டேன். இந்த வேதனையினால தற்செயலாக செல்ஃபோனை அப்படி புரட்டிக்கிட்டே இருந்தார். அப்படி தள்ளுவோம்ல, அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பேசுகிறார். பேசும்போது ஒரு வார்த்தை வருகிறது, எரேமியா 30:17, நான் உன்னுடைய வியாதியை உனக்கு விட்டு விலக்கி உன் காயங்களை ஆற்றுவேன் என்ற வேத வசனத்தை சொல்லி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். இவருக்கு என்ன பிரச்சனையோ அதே வசனம் அந்த ஒருத்தர் பேசுகிறார். நான் உன் காயங்களை ஆற்றுவேன், உன் வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்பதாக. இது நமக்கே பேசுகிற மாதிரி என்னை கவனிக்க ஆரம்பித்தார். அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்க ஆரம்பித்தார். கேட்க கேட்க இயேசுவை பற்றி அவர் அறிந்து கொண்டார். ஓ, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இதுவரைக்கும் யாரும் சொல்லலையேன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பித்த போது இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் வந்தது. அவர் விசுவாசம் வந்து அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சாரா. 4-5 நாளாக நான் உன்னை குணமாக்கி உன் காயங்களை ஆற்றுவேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறத இயேசு சொல்லியிருக்கிறான்னு சொல்கிறாங்களேன்னு அவர் வந்து அந்த வசனத்தை சொல்லி 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 அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். 4-5 நாள் கடந்தது. ஒரு நாள் அவர் சொல்லுகிறார், கரெக்டாக காலையில் 2:50, அதிகாலை 2:50க்கு விழிப்பு வந்ததாம். டைம் பார்த்தா 2:50 அதிகாலை. அந்த 2:50க்கு அவர் எழும்பினார், ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். வியாதியை நான் ஒன்று விலக்குவேன், உன் காயங்களை ஆற்றுவேன், இயேசுவே சொல்லி இருக்கிறீங்களே, என் காயங்களை ஆற்றும். அவர் ஜெபிக்கும் போது ஒரு கரம் வந்து அவரை தொட்டதாம், அவருடைய கால்களை. அவர் சொல்றார், ஒரு கரம் வந்து என்னை வீட்டில், அவருடைய வீட்டில் அற்புதம் நடக்கிறாரு. அவருடைய வீட்டுக்குள்ள கரம் வந்து தொட்ட பொழுது என் கால்களை அப்படியே எலும்பெல்லாம் அப்படியே வித்தியாசம் உணர்கிறேன். அவ்வளோதான், ஒரே நிமிஷம் வலி மறைந்து விட்டு முழங்கால் இந்த வலி எல்லாம் மாறிவிட்டாரு. அவர் எழும்பி நடக்கிறார், காலை அசைத்து பார்க்கிறார், ஒரு வலியும் இல்லை. 8 வருஷமா அந்த வலியெல்லாம் போய்விட்டாரு, பூரண சுகம் உண்டாகிவிட்டாரு. இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் மாறிவிட்டார். இப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த செய்தியை சொன்னதை பார்த்ததிலிருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணா ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தார். தேசத்துக்காக ஜெபிக்கணும், இந்திய மக்களுக்காக ஜெபிக்கணும், இவங்களுக்கெல்லாம் இதை கேட்க கேட்க அவருக்குள்ள ஆவியான ஒரு பாரத்தை உண்டாக்கினார். அதை உண்டாக்கி அவர் சொல்லுகிறார், இப்போ கரெக்டாக ஒவ்வொரு நாளும் கடந்த 1.5 வருஷமா தினந்தோறும் என்னைக்கு ஒரு நாள் அல்ல, கடைசி அதிகாலை 2:50க்கு ஆண்டவர் எழுப்புவார்னு சொல்றார். நான் அலாரமே வைக்கிறது இல்லை, 2:50க்கு கரெக்ட் ஆண்டவர் என்னை எழுப்புவார். இயேசு வந்து எழுப்புவார். 10 நிமிஷம் முகம் கழுவி பல்லு விளக்க ரெடி ஆயிட்டு 3 மணிக்கு முழங்கால் படியிட்டால் 6 மணி வரை முழங்காலில் நின்று ஜெபிப்பாராம். 3 மணி நேரம் முழங்காலில் நெடு முழங்காலில் ஜெபிக்கிறார். முத்துப்பாண்டியங்க நேற்றைக்கு வரைக்கும் எதையோ வணங்கி கொண்டிருந்தவர், இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். 1.5 வருஷமா தினந்தோறும் அதிகாலையில் அவர் சொல்லுகிறார், நான் அலாரம் வைக்கிறது இல்லை, யாரும் இவ்வளோ, இயேசு வந்து என்னை எழுப்புவார். தினம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுகிறேன் தேசத்துக்காக. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான உடன் ஊழியர்களே, நீங்களும் நானும் ஜெபிக்க தவறினால் ஆண்டவர் ஆறுமுகத்தையும் பழனியை வைத்து தன்னுடைய வேலையை செய்து முடித்து விடுவார். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மணிக்கணக்கா ஜெபிக்கிற மக்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதிகாலை எழும்பி முழங்காலில் நின்று ஜெபிக்கிற மக்கள் திரளாய் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உங்களை குறித்து என்னை குறித்து என்ன? தானியேல் அதிகாலையில எழும்பி குறிப்பிட்ட நேரத்திலே முழங்காலிலே நிற்கிறார். மத்தியானத்திலே மாலையிலே தினம் 3 வேளை ஜெபிக்க தவறவில்லை. கிரமமான ஒரு ஜெபம், ஒழுங்கான ஒரு ஜெபம், தனித்தவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெப நேரத்தை விட்டு கொடுக்காதபடி
ஜெபிக்கிற ஒரு ஜெபம். சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க. ஒரு நாள் ஒரு குடும்பத்தார் அவங்கள பிரதரை எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரணும் பிரதர், எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஜெபிக்கணும்னு கேட்டுக்கொண்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், ஒரு நாள் ரொம்ப நாளாக கூப்பிட்றாங்க அந்த வீட்டில், நம்ம போய் ஜெபிச்சுட்டு வரலான்னு சொல்லி சகோதரருடைய மனைவி அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு போனாங்க. ஒரு நாள் மாலை நேரம் நான் வீட்டுக்கு போன குடும்பத்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இன்னும் உட்காந்து பேசி கொண்டு இருந்தாங்க. கல்லூரியில் படிக்கிற அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மகள், அவருடைய மகள் கல்லூரியிலே படிக்கிறாள். கல்லூரி முடிந்து திரும்பி வந்தாள். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதரை பார்த்த உடனே உட்காந்து பேசி கொண்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருந்த பிறகு அந்த மகள் எழுந்து வீட்டுக்குள்ளே போய்விட்டாள். எங்கள் பெற்றோர் தான் பேசி கொண்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனது. பிரதர் சொன்னாங்க, சரி நம்ம ஜெபிக்கலாம், ஜெபிச்சுட்டு நாங்கள் புறப்படுகிறோம், மகளை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தாயார் சொன்னாங்க, என் மகள் இப்பொழுது வரமாட்டாள் பிரதர். நாங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இது அவருடைய ஜெப நேரம். தினந்தோறும் மாலையில் காலேஜிலேருந்து வந்த பிறகு கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு அவள் ஜெபிக்க போனாள். அதன் பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் ஜெபம் முடிந்து வருவதற்கு. இது அவள் ஆண்டவரோடு தனித்திருக்கிற நேரம். யாருக்காகவும் அந்த நேரத்தை அவள் விட்டு கொடுக்க மாட்டாள். பிரதரே வந்திருக்கிறாங்கன்னு உட்கார்ந்துருக்கல, அந்த நேரம் வந்த உடனே ஜெபிக்க போய்விட்டாள். அவங்க சொன்னாங்க, இப்போ வரமாட்டாள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் சொல்லி கொள்கிறோன்னு சொல்லி அந்த வீட்டில் ஜெபிச்சுட்டு பிரதர் வந்தாங்களா. அவங்க சொன்னாங்க, ஒரு வாலிப மகள் தன்னுடைய ஜெப நேரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவில்லை. அதான் தானியேல் ஜெபித்த ஜெபம். நீங்களும் நானும் தானியேலை போல மாறணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்துல தானியேல்களாக நம்ம மாறணும். ஜெப நேரத்தை விட்டு கொடுக்க கூடாது. தானியேல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. முழங்கால் படியிட்டு, வசன குறிப்பா சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு. லூக்கா 22:41 பார்க்கிறோம், இயேசு கெத்செமனே தோட்டத்திலே போன பொழுது அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். தரையில, மண் தரையில அவர் முழங்கால் படியிட்டு நிற்கிறார். அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கும் பொழுது பேதுரு தொற்காலுக்காக ஜெபிக்கும் போது பேதுரு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்போஸ்தலர் 20:36 நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபையின் மூப்பர்களை அழைத்து பேசி அவங்களோட ஜெபிக்க ஆரம்பித்த போது முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முழங்கால் படியிட்டு. இன்னைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற காரியம் குறைந்து கொண்டே வருகிறார். முக்கியமா சபைகளில் ஒரு காலத்துல முன்னால் எல்லாம் பாய் விரிச்சு இதே மாதிரி பின்னால சேர் போட்டிருப்பாங்க, வயசானவங்க வியாதிப்பட்டவங்க உட்கார. இப்போ முன்னால் இருந்து கடைசி வரைக்கும் சேர் போட்டு சின்ன வயசுலேருந்து சேரில் உட்கார வச்சு பழகி ஆராதனை ஜபனால எழுமிக்கிறது, அவ்வளோதான். முழங்கால் ஜபம் மறக்கப்பட்டு கொண்டே வருகிறார். ஆனால் முழிரவு ஜப வீரர் முகாமில் முழங்கால் போட வசதியாக அவங்கள தரையில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. முழங்கால் போடணும். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். சபையில் முழங்கால் படியிடுவதற்கான வசதிகளை செய்து கொடுக்கணும். முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணினார். தானியேல் முழங்காலில் நின்று ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து, பவுல், பேதுரெல்லாம் முழங்காலில் நின்று ஜெபித்தார்கள். அந்த மாதிரி ஜெபிக்க நம்முடைய முழங்காலை அர்ப்பணித்துக் கொள்ளணும். டி.எல். ஆஸ்பான் என்ற ஒரு அருமையான ஊழியக்காரர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் தான் ஆப்பிரிக்காவில் பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அவர் மூலமாய் லட்சக்கணக்கான மக்கள் ஆப்பிரிக்காவில் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனால் மிகுந்த வல்லமையை பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர். அவர் சொல்லுகிறார் ஒரு புஸ்தகத்தில் எழுதும்போது, என்னிடத்தில் யாராவது ஊழியக்காரனாய் வருவதற்கு ஒப்பு கொடுத்து வந்தால், நான் ஊழியக்காரனாய் வருகிறேன், ஊழியம் செய்ய வருகிறேன் அப்படின்னு யாராவது வந்தால், வேதாம கல்லூரியில் படிக்க வருகிறேன் என்று வந்தால், நான் அவருடைய சர்டிஃபிகேட்ஸை கேட்க மாட்டேன். என்ன படிச்சிருக்கிற, ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கி கேட்க மாட்டேன். உன் முழங்காலை எனக்கு காட்டு.
உன் முழங்காலை எனக்கு காட்டு என்று நான் கேட்பேன். உன்னுடைய முழங்கால் தேய்ந்திருக்கிறதா, முழங்கால் காய்ப்பை பிடித்திருக்கிறதா? உன்னுடைய முழங்காலை சோதித்து பாருங்கள். அந்த முழங்காலிலே நீங்கள் முழங்காலிலே நின்றதற்கான அடையாளம் காணப்படுகிறதா? தானியேலுக்கு காணப்பட்டது. இரத்த சாட்சியாய் மரித்த யாக்கோபு, அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, ஏரோது கொலை செய்தான், இரத்த சாட்சியாய் மரித்து விட்டார். அவரை ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, சபை சரித்திரம். அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அவருடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆதி திருச்சபை தேவ மனிதர்கள் கவனித்தார்கள். அவருடைய முழங்கால் ஒட்டகத்தின் முழங்காலை போல் இருந்தது என்பதாக. முழங்கால் படியிட்டு அவருடைய முழங்கால் ஒட்டகத்தின் முழங்காலை போல மாறிவிட்டது. நம்முடைய முழங்கால் அப்படி மாறணும். தானியேல் எப்படி ஜெபித்தார், அந்த மாதிரி முழங்கால நின்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபிக்கிற தானியேலை வைத்துதான் தேவன் தேசத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார். இரண்டாவது, இந்த தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை கவனித்தால், அவர் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு குழுவாக ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவராய் இருந்திருக்கிறார். தானியேல் 2 அதிகாரம் 17-18 வசனம் நீங்கள் வாசித்தால், தானியேலுக்கு சிநேகிதர்கள் இருந்தாங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவரோடு கூட வாலிப நாட்களிலேயே அவர்கள் சிறையாக பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு வந்தவர்கள். தானியேல் எப்படியோ அப்படித்தான் இந்த 3 வாலிபர்களும். அவங்களும் 4 பேர் சேர்ந்து தான் ஒரு தேசத்தினுடைய சரித்திரத்தை புரட்டினார்கள். அங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற நண்பர்கள். தானியேல் ஒரு பக்கம் இருக்கிறார், இந்த 3 பேர் ஒரு பக்கம் அதிகாரிகளாகத்தான் இருக்கிறாங்க, உயர்த்தப்பட்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை நேபுகாத்நேச்சார் காலத்தில் வருகிறாரு. சொப்பனம் பார்க்கிறார், அர்த்தம் தெரியவில்லை. சொப்பனத்தை சொல்லணும், அர்த்தத்தை சொல்லணும் என்று சொன்னபோது யாரால் அப்படி முடியும் என்று அந்த தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், ஜோசியக்காரர்கள், குறி சொல்லுகிறவங்க எல்லாரும் கலங்கி நிற்கிறாங்க. எல்லாருடைய தலையை எடுத்துருவேன்னு ராஜா சொல்லிட்டார். நெருக்கமான சூழ்நிலை. தானியேல் இப்போ டைம் கேட்கிறார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எதுக்காக? ஜெபம் பண்ணுவதற்கு, ஜெபிக்கிறதற்கு டைம் கேட்டு தானியேல் வந்து வேதம் சொல்லுகிறாரு. தானியேல் அந்த வசனம் வாசிங்க, 17-18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அவனுக்கு தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஜெப நண்பர்கள், பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 3 பேர், அனனியா, மிஷாவேல், அசரியா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் போய் அவங்கள்ட்ட சொல்லுகிறான், இது முக்கியமான நாள், நான் ராத்திரியில் ஜெபம் பண்ண போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெப உதவி செய்யுங்க, நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம், கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களும் அவனோடு கூட இணைந்து ஜெபிக்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணு தனியா, நாங்கள் 3 பேரும் ஜெபிக்கிறோம் என்று ஒரு ஜெப நண்பர்கள், தோழர்கள் இருந்தாங்க, கூட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கதை அடிக்கிறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, செல்ஃபோனில் செய்தியை பரிமாறுவதற்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒன்றா ஈவினிங்கில் வாக்கிங் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒன்றா ஷாப்பிங் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஜெபிக்கிறதற்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு உங்களுக்கு சிநேகிதர்கள், சிநேகிதிகள் இருக்கிறாங்களா? தோழர்கள் இருக்கிறாங்களா? தானியேல் அங்கே 3 பேரும் சேர்ந்து ஜெபித்தார்கள், 4 பேர் இணைந்து ஜெபித்தார்கள். எஸ்தர் 4 அதிகாரம் 16 வசனத்தில் பாருங்க, எஸ்தர் தான் ராஜாத்தியாய் கர்த்தர் அறிந்தவள். இப்போ நெருக்கடியான காலத்தில் சொல்லி அனுப்புகிறாள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். எப்படி சொல்ல முடிந்தது? எஸ்தர் தன்னுடைய அரண்மனையில் இருந்த தாதிமார்களை கர்த்தருக்குள்ளே வழிநடத்தி இருந்தாள், ஜெபத்தை சொல்லி கொடுத்திருந்தாள். அவர்களும் என்னோட உபவாசம் பண்ணுவாங்க, நாங்கள் சேர்ந்து கர்த்தரை நோக்கி உபவாசத்தை ஜெபிக்க போகிறோம் என்று எஸ்தர் சொல்லுகிறாள். அவள் இருந்த இடத்துல ஜெபிக்கிற மக்களை உருவாக்கி விட்டாள். அப்போஸ்தலர் 16-13 வாசித்து பாருங்கள். பவுல்
பிலிப்பி பட்டணத்திற்கு போயிருந்த பொழுது சாயங்கால நேரத்தில் நாங்கள் ஒரு டீம், ஒரு குழுவாக ஆற்றங்கரையிலே ஜெபம் பண்ணுவதற்கு போயிருந்தோம். ஜெபம் பண்ணுவதற்கு ஒன்னா போகிறாங்க, ஒரு டீமா போகிறாங்க, குழுவா போய் ஜெபிக்கிறார்கள். ஒரு பிரேயர் ஃபெலோஷிப், பிரேயர் குரூப், ஒரு பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் ஐக்கியம் இருந்தது. இது ரொம்ப அவசியம். நான் வந்து காலேஜில் படிக்கிற அந்த டைமில் தான் முதல் வருஷம், அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் காலேஜில் ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்தோம். தினம் மாலையில் அந்த பக்கம் ஒரு 6 ஓடு, பொன்னேரியில் நான் படித்து கொண்டு இருந்தேன். அங்கே ஒரு 6 ஓடுகிறாரு. சாயங்காலம் நாங்கள் படிக்கிறதுக்கு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அங்கே அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து பாடம் படிப்பார். கொஞ்சம் இருட்டின உடனே நாங்கள் அந்த 4 பேர் சேர்ந்து அந்த ஆற்றங்கரையில் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். நல்ல இருட்டு வரைக்கும் ஜெபம் பண்ணோம். ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் வளருவதற்கு உதவியாக இருந்தது. நான் சென்னையில் இருந்த அந்த சமயம் பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த சமயம், அந்த பைபிள் காலேஜில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் போனேன். பைபிள் காலேஜ்னா வேதத்தை அப்படி கற்றுக் கொடுப்பாங்க, ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளலான்னு போனால் உள்ளே போய் பார்த்தா எனக்கு அப்படியே டிஸ்கரேஜ் ஆகிவிட்டேன். செக்குலர் காலேஜை விட மோசமாக இருக்குது. இங்கே சண்டை போடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிப்படி சண்டை போடுறாங்க. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நான் பார்த்தேன். நாங்கள் யாருக்கு இப்படி சண்டை? நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, 3rd இயர் 4th இயர் பயங்கர சண்டை கேம்பஸுக்குள்ளே. எதுக்கு சண்டை போடுறாங்க? அந்த பொண்ணுக்காக சண்டை போடுறாங்க. வெளியே சொன்னால் எப்படி பாருங்கள். நான் கண்ணால் பார்த்துட்டு என்னடா இது நடக்குது, இந்த மாதிரி காலேஜுக்காக நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு படிக்க வந்தோம், இங்கே இப்படி சண்டை நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பல காரியம் பார்த்துட்டு ஒன்று ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் கடமைக்குன்னு ஒரு ஜெபம், பைபிளை பற்றி இதை படிச்சுக்க அதை படிச்சுக்கன்றாங்க, அவ்வளோதான். ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த பைபிள் காலேஜில் எழுப்புதல் வரணும். நான் தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்து கொஞ்ச நாளில் இதே பாரமுள்ள ஒரு 4 பேரை கர்த்தர் இணைத்தார். ஒரு 4 பேர், நாங்கள் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இணைந்தோம். நான் சொன்னேன் நம்மெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே தினந்தோறும் எங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஒரு இடைவேளை நேரம் கொடுப்பாங்க. சாப்பாட்டு டைம் வேறு, அது லஞ்சு, அதை முடிச்சுட்டு மற்ற ஒர்க் ஆரம்பிச்சிடும். வகுப்பு நடக்கும் மத்தியானத்துக்குள்ள ஒரு 1/4 மணி நேரம் இடைவேளை நேரம். அப்போ காஃபி குடிக்க போவாங்க, லெட்டர்லாம் வாங்க போவாங்க. அந்த 15 மினிட்ஸுக்குள்ளே நம்ம ஜெபிக்கலாம், 15 நிமிஷம் தினமும்னு சொல்லி எங்கே போய் ஜெபிக்கிறது? கிளாஸ் ரூமில் அங்கங்கே பையங்கள்லாம் இருப்பாங்க, எங்கே போய் மாடியில் ஒரு ரூமை கண்டுபிடிச்சோம். 4வது மாடியில் ஒரு ரூம். காலேஜில் அந்த வகுப்பறைக்கு மேலே போன ஒரு ரூம், டஞ்சன். பழைய ஜாமானெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அதை போய் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தினமும் கரெக்டாக அந்த இடைவெளி நேரத்தில் 15 நிமிஷம்தான் டைம் இருக்கும். 15 நிமிஷம் 4 பேர் அந்த ரூம்களை கூடிடுவோம். 15 நிமிஷம் ஜெபம் பண்ண. இந்த காலேஜில் எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், ரட்சிக்கப்பட. நீங்கள் ரட்சிக்கப்படாமல் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். தினந்தோறும் தவறாமல் ஒரு ஜெபக்குழு, சின்ன ஜெபக்குழு 4 பேர் தான் சேர்ந்து ஜெபித்தோம். நாங்கள் ஜெபிச்சு சில மாதத்துக்குள்ளாக ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் அவங்க கல்லூரிகளை வர ஆரம்பித்தது. முழுரவு ஜெபம் நடக்க ஆரம்பித்தது, ஜெபக்குழுக்கள் எழும்ப ஆரம்பித்தது. பெரிய மாற்றத்தை எங்களால் பார்க்க முடிந்தது. நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். உங்கள் தெருவில் இருக்கிற 4 கிறிஸ்தவங்க சேர்ந்து கூட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கிராமத்தில் இருக்க 4 குடும்பங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இணைந்து ஜெபம் செய்வது. தானியலுக்கு அப்படி ஒரு ஜெபக்குழு இருந்தார். நான் சென்னையிலிருந்து ஆண்டவர் சொந்த கிராமத்துக்கு போ, அங்கிருந்து தான் ஊழியம் செய்யணும்னு சொன்ன உடனே சென்னையிலிருந்து 12 வருஷம் நான் சென்னையில் இருந்துட்டு 4 மாடி கிராமத்துக்கு நான் வருகிறேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், முதல் காரியம், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்கிற நண்பர்களை தாரும், என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு எனக்கு நண்பர்களை தாரும், ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸை தாரும் அப்படி சொல்லி ஜெபிச்சுட்டு தான் நான் வந்தேன். சென்னையில் எனக்கு இருந்தாங்க ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் புதுசாக வருகிறேன் என்று கர்த்தர் அதே மாதிரி கொடுத்தார். வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் காட்டுக்குள்ளே ஜெபிக்க போவோம். காட்டுக்குள்ளே ஒரு 7-8 பேர் சேர்ந்து இருட்டில் காட்டுக்குள்ளே போனால் அதிகாலையில் தான் காட்டுக்குள்ளேருந்து வெளியே வருவோம். வசனத்தை ஷேர் பண்ணுவோம், ஜெபிக்க ஆரம்பிப்போம்.
அந்த ஜெபமெல்லாம் எங்களை பலப்படுத்தினார். எழுப்புதல் தரிசனத்தை பெருக பண்ணினார். தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற பாரத்தை அதிகப்படுத்தினார். சேர்ந்து ஜெபம் செய்வது. உங்களுக்கு இருக்காங்களா? எஸ்தருக்கு இருந்தாங்க, தானியலுக்கு இருந்தாங்க, பவுலுக்கு இருந்தாங்க. உங்களுக்கு ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு நாளாவது அதை கண்டுபிடிங்க. ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. யாராவது பேச வந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா, வாரத்தில் ஒரு நாளாவது ஜெபிக்கலாமான்னு கேளுங்க. தினசரி ஜெபமாய் மாறிவிடும். நீங்கள் ஜெபிக்க 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 தேசத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி விடுவார். தானியேலை போல ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஜெப நண்பர்கள் அவனுக்கு இருந்தாங்க, தானியேலுக்கு. 3வது, தானியேலுடைய ஜெபத்தை கவனித்தால் தானியேல் 9:2 வாசிங்க. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். தேவன் என்ன தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார்? நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேசம். நாங்கள் பின்வாங்கி போனோம், ஆண்டவரை மறந்து போனோம். தேவன் பாபிலோன் தேசத்துக்கு எங்களை அடிமையாய் கொண்டு வந்து விட்டார். ஹவு லாங்? எவ்வளவு காலம்? எப்போ இந்த அடிமைத்தனம் முடிவடையும்? அது எப்படி அறிந்து கொள்வது? தீர்க்க தரிசனத்தின் மூலம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்த போது அவர் அறிந்து கொண்டார். 70 வருடம், 70 வருடங்கள் தான் அவங்க அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்பதாய் எரேமியா 25:11 வாசிக்கிறோம். 70 வருடங்கள் அடிமையா இருப்பீங்க. இப்ப தானியேல் பார்க்கிறார், 70 வருடங்கள் கடந்து விட்டது, ஆனா இன்னும் விடுதலை வரவில்லை. 70 வருஷம் தான் அடிமைத்தனம், ஆனால் 70 வருடம் கடந்து விட்டது, மாற்றம் வரவில்லையே, அடிமைத்தனத்தின் விடுதலை வரவில்லையே. தானியேல் அதை அறிந்து கொண்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் ஒரு நீண்ட ஜெபம் செய்வதை பார்க்கிறோம். தானியேல் அடிமைத்தனத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவர் 17 வயது இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. ஒரு இளம் வாலிபனாக. இப்ப 70 வருடம் கடந்து விட்டால் 87 வயது. 87 வயதுக்கு மேல அவர் வயதான ஒரு காலத்துல தீர்க்க தரிசனத்தை அறிந்த உடனே அந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். எழுப்புதலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறா? வசனத்தில் ஏதாவது சொல்லி இருக்கிறா? யோவேல் 2:28 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. உங்களுடைய குமாரரும் குமாரத்திகளை தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரிகள் மேலே ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை கடைசி காலத்துக்கான எழுப்புதலுக்கான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1 இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:17 அதை பேதுரு ஞாபகப்படுத்துகிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலம். இது ஆவியானவர் ஊற்றப்படக்கூடிய ஒரு காலம், எழுப்புதல் அக்கினி போடப்படுகிற ஒரு காலம், சிறு பிள்ளைகளின் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு காலம், வாலிபர்கள் தரிசனங்களை காண்கிற ஒரு காலம். அந்த காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். தீர்க்க தரிசனத்தை அறிந்து தானியேல் ஜெபம் பண்ணுகிறார். அப்ப வேத வசனத்தின்படி ஜெபம் செய்வது. அதனால்தான் வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கணும். நீ எப்போ ஜெபிக்க போனாலும் முதலாவது வேதத்திலிருந்து சில அதிகாரங்களை வாசித்து அதன் பிறகு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்காதபடி யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லுகிறார். நீ வசனத்துக்கு செவி கொடுக்கிறதில்ல, உன் ஜெபம் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப வேத வசனம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிற பிள்ளைகள் வேதத்தை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும்.
வேத வசனத்தை தேடி வாசித்து அறிந்து தேவன் என்னென்ன சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படினால் தானியேல் அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் கைதியாய் கொண்டு போகப்பட்ட பொழுது எரேமியா எழுதின புஸ்தகத்தை அவர் கொண்டு சென்றிருக்க வேண்டும். அவர் எழுதினதை அவர் எப்படியாவது அதை பெற்றுக்கொண்டு தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிய வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். அதை தேடி வாசிக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை அவளோடு வாசித்து அறியணும். வேதத்தை வாசித்தா நம்ம என்னென்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை அறிய முடியும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கிற காரியம் மிக முக்கியமான பிரதானமாய் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். எல்லா மனிதருக்காக ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்களை நீங்கள் பண்ண வேண்டும். உங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். உங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்க மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த மாநிலத்தில் இருக்கிற 8.5 கோடி ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கிற 146 கோடி மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்க படித்துக் கொண்டிருந்தால் உங்களோடு படிக்கிற எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்களோடு வேலை பார்க்கிற எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாருக்காக என்ன ஜெபிக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். ரோட்ல நடக்கும்போது பார்க்கறீங்க, பக்தியோடு ஒரு கூட்டம் போறாங்க, உடனே அவங்களுக்கு ஜெபிங்க. ஆண்டவரே, இவங்க ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிய நான் ஜெபிக்கிறேன். ஒரு வாலிபர்களை பார்க்குறீங்க, இந்த மாதிரி வாலிப தம்பிமாரெல்லாம் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், நான் ஜெபிக்கிறேன். ஒரு டாஸ்மாக் கடையை கடந்து போறீங்க, குடிகாரங்கெல்லாம் அங்கே மதுபானம் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த குடிக்கிற சகோதரர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும்னு நான் ஜெபிக்கிறேன். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் செய்வது. ஒரு பஸ்ல பிரயாணப்படுறீங்க, இந்த பஸ் டிரைவர், இந்த பஸ் கண்டக்டர், இந்த பஸ்ல பிரயாணப்படுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஜெபம் செய்வது. எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்படித்தானே எழுதி இருக்கிறது. எல்லா மனுஷருக்காக. குறிப்பா சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும். அந்த காலத்தில் ராஜாக்கள் ஆட்சி, அப்புறம் அதிகாரிகள், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் இருந்தாங்க. இப்போ பிரதம மந்திரி, சில தேசத்தில் ஜனாதிபதி, அப்புறம் மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், சட்டத்தை ஏற்றுகிறவர்கள், அப்புறம் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள், அவர் அரசாங்க அதிகாரிகள், எல்லாத்துக்கும் அதிகாரி. கல்வித்துறை அதிகாரி இருக்கிறாங்க, விவசாயத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லா அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதிகள், அவங்களுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கிறது. தாசில்தாருக்கு ஒரு அதிகாரம், கலெக்டருக்கு ஒரு அதிகாரம், ஆர்ஐக்கு ஒரு அதிகாரம். எல்லாரும் அதிகாரம் பெற்றவங்க எவ்வளோ பேர். அவங்க தான் நம்மளை நாட்டில் மக்களை கண்காணித்து எல்லா காரியத்தை செய்கிறவர்கள். வசனம் சொல்லுது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு பேசுகிறோமே, அவங்களுக்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? ஜெபிக்கணுமே.
அதனால தான் ஒவ்வொரு ஜப குறிப்புகள் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் எழுதி எழுதி அவங்க ஜப குறிப்புகளை கொடுத்து இதுக்கு ஜெபிங்க, அதுக்கு ஜெபிங்க, இவங்களுக்கு ஜெபிங்க, நீ வழி நடத்த என்ன காரணம்? அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிச்சா என்ன நடக்கும்? நீங்க ஜெபிச்சா கர்த்தர் அவர்கள் மீது ஆளுகை செய்து தேசத்திலே கர்த்தர் நன்மை உண்டாக அவர்களை பயன்படுத்துவார். நீங்க ஜெபிக்காவிட்டால் சாத்தான் அவர்களை பயன்படுத்தி தேசத்திலே தீமை உண்டாகும்படி அவன் பயன்படுத்தி விடுவான். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்பதாய். அப்ப நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். வசனத்தில் நிறைய காரியங்களை ஜெபிக்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவைகளுக்காக குறிப்பா கருத்தாக நம்ம ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தேசத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை தெரியும். சுயமாக யாருடைய கட்டுப்பாடும் இல்லாதபடி செயல்பட வேண்டிய தேர்தல் கமிஷனை குறை சொல்லுகிற அளவிற்கு போராட்டம் நடத்துகிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிற விஷயம். அவங்க ஒரு அதிகாரம், தேர்தலை நடத்தி நியாயமான தீர்ப்பை சொல்ல வேண்டிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு ஒரு கட்சிக்கு சாதகமாய் செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டை எழும்பி தேசமெல்லாம் இன்றைக்கு காரியம் நடக்கிறது. நம்முடைய பொறுப்பை எங்க தேசத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த மாதிரி அதிகாரத்தில் கர்த்தர் ஆளுகை செய்து நீதி நியாயத்தோடு ஒவ்வொருத்தரும் செயல்படணும்னு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபித்தால் தேவன் அதிலே தலையிடுவார், தேவன் அதிலே கிரியை செய்வார். நீதிமன்றத்துக்காக, நீதி அரசர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க நேர்மையான தீர்ப்பை வழங்க வேண்டும், தைரியமான தீர்ப்பை வழங்க வேண்டும். தேசத்தில் நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதில் கிரியை செய்வதை பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முதலமைச்சருக்காக, மந்திரிமார்களுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் வேத வசனத்தை அறிந்து அதை சொல்லி நாம ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:18 சொல்லுகிறது, சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முக்கியமா ஊழியக்காரர்களை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. பாஸ்டர்மார்களுக்கு ஜெபிங்க, மிஷனரிகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷகர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தீர்க்கதரிசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நல்ல போதகர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எல்லாருக்காக நாம ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்கள். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு தேசத்தில் பெரிய காரியம் செய்ய முடியும். அப்ப தானியேலுடைய ஜெபம் கிரமமான ஒரு ஜெபம். அவர் குழுவாக இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். வேத வசனத்தை அறிந்து தீர்க்க தரிசனத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். 4வது, அவர் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். தானியேல் 9:3 வாசிங்க. தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அவர் வேத வசனத்தை அறிந்து கொண்ட பொழுது நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பித்தார். உபவாசம் பண்ணி வயதான காலத்தில் அவர் உபவாசம் பண்ணுகிறார். தன்னுடைய வயசான காலத்தில் தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். உபவாசம் பண்ணி நீங்க ஜெபிக்கிறீங்களா? எந்த நாள் உபவாச நாள்? உங்களுக்கு ஒரு உபவாச நாள் இருக்கிறதா? சபையில் உபவாச ஜெபம் வைப்பாங்க. அந்த நாளில் சாப்பிட்டுட்டு போய் உபவாச ஜெபம் பண்ணுற விசுவாசிகள் நிறைய பேர். உபவாச ஜெபம்னா கூட சாப்பிட்டுட்டு உபவாசத்துக்கு போகிற விசுவாசிகள் நிறைய பேர். ஒரு காலத்தில் உபவாச ஜெபம்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்படி உபவாசத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு உபவாசத்துக்கு போகிறேன்னு வரக்கூடிய விசுவாசிகள். உங்கள் இருதயத்தில் கை வச்சு நீங்களே ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, உங்களுடைய உபவாசம் எப்படி இருக்குது? எத்தனை நாள் உபவாசிக்கிறீங்க? என்றைக்கு உபவாசிக்கிறீங்க? உங்களுடைய உபவாச ஜெபத்தை குறித்து உங்களுடைய காரியம் என்ன? வயசான காலத்தில் உடனே காரணம், இப்போ எனக்கு சுகருங்க, டாக்டர்ஸ் எல்லாம் உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க சாப்பிடாம, அவங்க உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு தானே டாக்டர் சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்றீங்க?
அதுவே தப்பு தானே. சாப்பிடாம இருக்கிறது வேற, உபவாசம் என்பது வேற. சாப்பிடாம இருக்கிறது பட்டினி, ஏதோ கவலை, துக்கம், கஷ்டம், சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல செய்யாதங்க, வியாதி பெறுகிறோம். உபவாசம் என்பது நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி, உணவை ஒதுக்கி தேவனோடு பேசுவது. அது வியாதியை கொண்டு வராது, வியாதியை குணமாக்கிவிடும். அதனால பட்டினி கிடப்பது என்பது வேறு, உபவாசம் என்பது வேறு. ஆண்டவர்கள் உபவாசம் இருக்க சொல்லுகிற டாக்டர்ஸ் உங்களை உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லல. சாப்பிடாம இருக்காதங்க அதான் சொல்லுவார். சாப்பிட்றங்க கரெக்டாக அவங்களுடைய உடம்புக்கு எண்ணி. நம்ம என்ன எடுத்துக்கொள்ளுக்கிறோம், ஐயோ உபவாசமே இருக்கக்கூடாது டாக்டர் சொல்லிட்டாங்க. பெரிய டாக்டர், அகில உலகத்துக்கு டாக்டர், கேன்சர் வியாதி அப்படின்ற நேரத்தில் குணமாக்குற டாக்டர் சொல்லுகிறார், உபவாசத்தோடு அவரை தேடுங்க. அல்லேலூயா. உபவாசத்துக்கு என்ற ஒரு நாளை நியமிச்சிருக்கிறீங்களா? உபவாச நாள் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்களா? வேதத்தில் பாருங்க, லூக்கா 4:2 இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் பண்ணி சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிக்கிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:9 பாருங்கள். ஆண்டவர் சவுலை சந்தித்த போது அவர் தமஸ்குல வந்து 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சாப்பிடாம தண்ணி குடிக்காம 3 நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார். உபவாச ஜெபத்தோடு தான் அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. எஸ்தர் 4:16 எஸ்தர் சொல்லுகிறாள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். 3 நாட்கள் உபவாசம். நானும் என் தாதிமார் உபவாசம், சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம், உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் செய்வோம். உபவாசிக்கிறாங்க. நெகேமியா 1:4 தன்னுடைய தேசம் பாழாய் கிடக்கிறதை, தன்னுடைய தேச மக்கள் சிறுமை அனுபவிக்கிறதை அறிந்த போது நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லல நீ உபவாசம் என்று சொல்லவில்லை, அவர் சாப்பாட்டை ஒதுக்கி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். அந்த நெகேமியாவை கொண்டுதான் ஆண்டவர் இடிந்து கிடந்த எருசலேமின் மதில் சுவரை கட்டி எழுப்புகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா 8:21 எஸ்ரா பிரயாணத்திலே மக்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர் பாதி வழியிலே உபவாசத்தை கோருகிறார். எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, பொருளுக்காக, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக உபவாசம் பண்ணுவோம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க, சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிக்கிறாங்க. தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, சத்துருக்கள் 3 சேனைகள் புறப்பட்டு வருகிறது என்பதை யோசபாத் அறிந்த போது 2 நாளாகமம் 20:3 பாருங்கள், தேசம் எங்கிலும் உபவாசத்தை கோரினான். தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உபவாசம் பண்ணுங்க, நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் நம்முடைய தேசத்துக்காக. எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபித்த போது தேவன் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். உபவாச ஜெபம் ரொம்ப அவசியம். இப்போ உபவாசிக்க தேவையில்லை, அதுக்கு தவறான விளக்கங்கள்லாம் சொல்லுகிற ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்க. இவங்க உபவாசிக்காம சாப்பிட்டது கெட்டது இல்லாம சபையார மக்களையும் உபவாசத்தை கெடுக்கிறாங்க. உபவாசிக்க தேவையில்லை, உபவாசிக்க தேவையில்லை, இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால நம்ம உபவாசிக்க. இயேசுவே சொல்லுகிறார், நீயோ உபவாசம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு இயேசு சொல்லி கொடுக்கிறார். அது மாதிரி பவுல் எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபித்தது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏதோ ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு உபவாசமே தேவையில்லை என்று பிரசங்கம் பண்ணுகிற கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டு வருகிறாரு. உபவாசிக்கணும். வாரத்தில் எத்தனை நாள் உபவாசிக்கிறீங்க? நான் ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு பழக்கம், வாரத்தில் 1 நாள் எனக்காக உபவாசிப்பார். இன்றைக்கு வரைக்கும் செய்கிறேன். வாரத்தில் 1 நாள் எனக்காக உபவாசம் பண்ணி அந்த நாளில் எனக்காக, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்காக, என்னுடைய பரிசுத்தத்துக்காக, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரன், அப்படின்னு என் குடும்பத்துக்காக, என் ஊழியத்துக்காக, ஊழிய குடும்பம், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்காக, லீடர்ஸுக்காக, ட்ரஸ்டீஸுக்காக, எனக்காக ஜெபிக்க 1 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வேன். 1 நாள் உபவாசம் தேசத்துக்காக, என் தேசம், என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட, என் தேசம் எழுப்புதலடைய 1 நாள். வாரத்தில் 1 நாள் நமக்காக ஜெபிக்கணும். நீங்கள் முக்கியம், உங்கள் குடும்பம் முக்கியம். உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட, குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாக, ஃபேமிலிக்குள்ள ஆவிக்குரிய மாற்றம் உண்டாக, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்பட
உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் தேசத்துக்காக, உங்களுடைய கிராமம், உங்களுடைய பட்டணம், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய சபை, உங்களுடைய பாஸ்டர், அப்புறம் நடக்கிற இந்தியாவில் நடக்கிற ஊழியங்கள் ஜெபம். அது தேவனுக்கு ரொம்ப பிரியம். நீங்கள் இதை செய்து பாருங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. வியாதியெல்லாம் தன்னால் போயிடும். நீங்கள் சரியாக உபவாசம் பண்ணி சரியாக ஜெபிச்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தானியேல் தன்னுடைய 87வது வயசுல, கிட்டத்தட்ட 90 வயது வயதான காலத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார். உபவாசிக்கணும். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் இந்த கிரமமா ஒழுங்கா கரெக்டா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன் என்று. அந்த மாதிரி நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். உபவாசித்து தானியேல் ஜெபித்தார். அதனாலதான் அந்த ஜெபத்திற்கு தேவன் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை வைத்து தேசத்தை மறுரூபப்படுத்துகிறார். கடைசியாக 5வது, தானியேலுடைய ஜெபத்தை கவனித்தால் பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணுகிறார். பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21, 23 2 வசனங்களை வாசிங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. ஒரு தேவதூதன், காபிரியேல் தூதன் இறங்கி வருகிறான். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டு விட்டது. உன் ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வந்து விட்டது. தானியேலே, அந்த பதிலை உனக்கு சொல்லுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்று தேவதூதன் வந்து நிற்கிறான். தானியேல் ஒரு நீண்ட ஜெபம் பண்ணுகிறான். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுகிறார். தன்னையும் தன் ஜனத்தோடு இணைத்து கொண்டு, நாங்கள் பாவம் செய்து விட்டோம், நானும் என் ஜனங்களை பாவம் செய்து விட்டோம். தன் பாவத்தை அறிக்கை செய்து தாழ்த்தி வேதனையோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறார். ஜெபத்திற்கு பதில் வந்து விட்டாரு. பெற்றுக்கொள்ள மறைக்கும் ஜெபம் செய்வது. போன வாரம் என்ன ஜெபிச்சீங்க? போன வாரம் என்ன ஜெபிச்ச? மறந்து போச்சே. பதில் கிடைச்சதா? தெரியல. இப்ப ஜெப குறிப்பு மாறிட்டு. போன மாசம் என்ன ஜெபிச்சீங்க? ஏதோ உனக்கு ஜெபிச்சேன், சரி பதில் வந்துச்சா? தெரியல. ஜெபம் பண்ண பதில் வந்துச்சான்னு தெரியல. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. நீங்க சொல்லணும், நான் போன மாசம் இதுக்கு ஜெபிச்சேன், கர்த்தர் பதில் கொடுத்தார். போன வாரம் இதுக்கு ஜெபிச்சேன், எனக்கு பதில் வந்தது. ஒரு 6 மாசமா இதுக்கு குறிப்பா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா இன்றைக்கு அந்த பதில் வந்திருக்கிற தேசத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். பதிலை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிப்பது. அல்லேலூயா. தானியேல் அப்படித்தான் ஜெபம் பண்ணுகிறார். தேவதூதன் வந்து பதிலை கொண்டு வருகிறான். உங்களுக்காகவும் தேவன் தம் தூதர்களை அனுப்புவார். உங்களுக்காகவும் காபிரியேல் தூதர்களுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி வருவார்கள். என் மகளே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, என் மகனே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து பதில் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தேவதூதர்கள் இறங்கி வருவார்கள். இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். கொர்நேலியு ஜெபிக்கிறார். தேவதூதன் வந்து நிற்கிறான். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, பரலோகத்துக்கு வந்தது, அது பதில் சொல்ல ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்க வீட்டுக்கு தேவதூதன் வர்றானா? நிறைய பேர் சொல்றாங்க, பிசாசு தான் ஏன் வருது, ஒரே யாரோ நடமாடுற மாதிரி இருக்குது, பேய் தான் நடமாடுது, இருளா இருக்குது, பிசாசு சிரிக்கிற மாதிரி இருக்கு. தேவதூதன் வராம பிசாசு ஏன் வர்றான் வீட்டுக்குள்ள? அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்குது. அதை முதல்ல அப்புறப்படுத்துங்க. பிசாசுக்குரிய ஏதோ ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்குது. அதை அப்புறப்படுத்திட்டா பிசாசு வர முடியாது, தேவதூதன் இறங்கி வருவான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க யோசிங்க, ஆண்டவர் உங்களை காண்பிப்பார். எதை வீட்டை விட்டு வெளியாக்கணும், எதை அப்புறப்படுத்தணும், இதெல்லாம் அப்புறப்படுத்தி வீட்டை கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருந்தா தேவதூதன் இறங்கி வருவான். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகணும்.
தானியேல் அப்படி ஜெபிக்கிறார், பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். எலியா கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் மழை அனுப்ப போகிறேன், எலியாவே உன்னை போய் ஆகாபுக்கு காண்பி. காமிச்சாச்சு, அக்னி இறங்கியாச்சு, ஜனங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் வந்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? சிகரத்தின் மீது ஏறி தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக? மழைக்காக. 3.5 ஆண்டு காலம் மழை இல்லை, மழை வரணும், மழை பெய்யணும், அதுக்காக ஜெபிச்சுட்டு வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, சமுத்திர முகமாய் போய் பார். எதுக்கு பார்க்கணும்? நான் ஜெபிக்கிறது எதுக்கு? மழைக்காக ஜெபிக்கிறேன். மழை வரணும்னா முதல்ல மேகம் எழும்பி வரும். அந்த மேகம் வர ஆரம்பிச்சதாலே மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் ஜெபிக்கிறதற்கு பதில் வருகிறதா போய் பாரு. வேலைக்காரன் போய் பார்த்தா சமுத்திர முகமா, வானம் ரொம்ப கிளியரா இருக்குது, ஒன்னையும் காணும். நான் இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், போய் பார். இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், ஒண்ணு நடக்கல, ஒரு மாற்றமும் இல்லை. இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், 3வது முறை, 4வது முறை, 5வது முறை. இவ்வளவு ஜெபிச்சாச்சு, ஆண்டவர் சொன்னாரு மழை அனுப்பவன், அனுப்பலையே, என்ன பண்றது? இதுக்கு மேல ஜெபிக்க முடியாது, கர்த்தர் விட்ட வழி அப்படின்னு இருக்கல. மறுபடியும் ஜெபிக்கிறார், மறுபடியும் ஜெபிக்கிறார். 8வது முறை ஜெபிச்சுட்டு வேலைக்காரன் பார்த்தா உள்ளங்கிழவு மேகம் எழும்பி வருகிறது. பதிலை காணும் வரைக்கும் ஜெபிப்பதுதான் கருத்தான ஜெபம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். பதிலை எதிர்பார்த்து ஜெபிப்பது, பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிப்பதுதான் கருத்தான ஜெபம். நீங்க பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். ஒரு வியாதி வந்துட்டு விசுவாசத்தோட ஜெபிக்கணும். 2 நாள் 3 நாள் ரொம்ப ஜெபம், இயேசுவின் நாமத்தினால ஜெபம். 4 நாள் ஜெபிச்சாச்சு, ஒன்றும் நடக்கலையா? சரி, ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை தந்துட்டார், இப்படியே இருந்துட்டு போயிடலாம். நீங்களே தீர்மானம். ஆண்டவர் வந்து சொன்னாரா, நான் உனக்கு வியாதியை தந்திருக்கிறேன் மகளே, அதை பத்திரமா வச்சுக்க, மகனே உனக்கு வியாதியை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? பெற்றுக்கொள்ள வரைக்கும் விடக்கூடாது, பெற்றுக்கொள்ள வரைக்கும் ஜெபிக்கணும். அற்புதத்தை காணும் வரைக்கும் ஜெபிக்கணும். அதுதான் கருத்தான ஜெபம். தானியேலுடைய ஜெபம் படித்தான். எலியாவினுடைய ஜெபம் உள்ளங்கையளவு மேகம் எழும்ப வரைக்கும் ஜெபிக்கிறார். உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டது. இந்தியாவில் எழுப்புதல் வரணும், ஆவியின் மழை ஊற்றப்படணும், பின்மாறி காலத்தை மழை வரணும்னு ஜெபித்து 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 இப்ப கவனித்து பாருங்க, உள்ளங்கையளவு மேகம் எழும்பி விட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. நடக்கிற சம்பவங்களை கவனித்து பார்த்தால் உள்ளங்கிழமை மேகம் இந்தியாவிலே எழும்பி விட்டது. பெரிய மழை ஊற்றப்பட போகிறது, ஆவியின் மழை ஊற்றப்பட போகிறது. தேசத்தை மறுரூபமாக்குகிற ஆவியின் அக்கினி இறங்க போகிறது. அல்லேலூயா. நடக்கிறது கவனிக்கணும். ஜெபம் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துட கூடாது. ஜெபத்துக்கு பதில் வருதா, என்ன நடக்கிறது கவனிக்கணும். மந்தை பெருகுவதை போல அவன் சபை பெருக பண்ணுவேன். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார்ல, என்ன பண்றீங்க? வாக்கு தந்துட்டான்னு எழுதி வச்சா நடக்காது, எழுதி போர்டில் மாட்டி வச்சாலும் நடக்காது. அதை வச்சு ஜெபிக்கணும். நீங்க சொன்னீங்களே அதை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. எதுவரை ஜெபிக்கணும்? பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கணும். எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியே சபையில் ஆத்துமாக்கள் பெருகி இருக்கிறதா? எங்கே உங்களுடைய வாக்கு தத்தம்? ஜெபிக்கணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வதில்லை, சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது இல்லை. வேத புத்தகம் முழுதும் பாருங்க, கருத்தா ஜெபிக்கணும். எலியா பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணினார். நாம் அப்படி ஜெபிக்கணும். டாக்டர் பாலி அங்கிச்சோ தென்கொரியாவில் பெரிய சபைக்கு போதகராக இருந்தார்ல, அவருடைய மகன் வாலிப பையன் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் பிக்னிக் கூட்டு போனாங்க பிள்ளைகளை. ஃபுட் பாய்சன் ஆகிவிட்டது. சாப்பிட்ட சாப்பாடில் ஒரு விஷம் ஏதோ கலந்துட்டு அந்த பாய்சன், ஃபுட் பாய்சன். நிறைய பிள்ளைகள் வாமிட்டு எடுத்து மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. பல பிள்ளைகள் செத்துட்டாங்க, இறந்துட்டாங்க. பாலியங்கச்சோடைய மகனும் இறந்துட்டான். அவருடைய மகனும் இறந்துட்டான்னு செய்தி அவருடைய ஒய்ஃபை ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு ஆஃபீஸில் இருக்கிறாரு, எங்கே இருக்கிறீங்க, என்னாச்சு? மகன் செத்துட்டான்னு சொல்கிறாங்க, பிக்னிக் போன பையன் இறந்துட்டான்றாங்க. ஓடி வந்தார். அவருடைய கூட இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் ஓடி வந்தாங்க.
வீட்டுக்கு அதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் இந்த பெண்ணத்தை கொண்டு வந்தால் நீல நிறமாக்கி விட்டார். பாய்சன்னால இறந்துட்டான். அப்படி மனைவி சொல்கிறாங்க, எங்காவது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்றாங்க. பாலியல் தெரிஞ்சுட்டு இறந்துட்டான். இனி டாக்டர்ஸால் ஒன்றும் செய்ய முடியாது, மருத்துவத்தால் குணமாக்க முடியாது. அவர் சொன்னார், குழந்தைய கொண்டு போய் தன்னுடைய ரூமில் படுக்க வச்சு, பெட்ரூமில் படுக்க வச்சு கதவை மூடிட்டார், முழங்கால் படிக்கிட்டார். ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கார். இயேசு ஒருத்தர் தான் அற்புதம் செய்ய முடியும். அவர் முழங்கால் படிக்கிட்டார். அவன் மனைவி சொல்கிறாங்களே, என்ன இந்த ஆள் பண்ணுறாரு, பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் என் பிள்ளை காப்பாற்ற ஏதாவது பண்ணலாமா, இவர் வீட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிட்டாருன்னு சொல்லி வெளியில் ஜெபிக்கிற சத்தம் கேட்குது. பாலிங்கச்சோ கதறுகிறா, தன்னை ஒப்பு கொடுக்கிறா, தன்னை ஏதாவது என்கிட்ட குறை இருக்குதா, என்கிட்ட தப்பு இருக்குதா, ஆண்டவரை அறிக்கையிட்டு கதறி அழுது என் பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபிக்கிறார். பல நிமிட நேரம் ஆகிவிட்டார். 1 மணி நேரம் 2 மணி நேரம். திடீரென்று அவருடைய மகனுக்குள்ளே ஜீவன் வந்து விட்டார். அவன் எளிமை உட்கார்ந்துட்டான். அப்பா என்னப்பா நடந்தது? அவன் சொன்னான், நான் தேவதூதனால் பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டேன். அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவதூதல் இருக்கிறாங்க. ரொம்ப அழகான இடம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். அப்போ இயேசுவை நான் பார்த்தேன். அவர் என் பக்கத்தில் வந்தார். வந்துட்டு அவர் சொன்னார், தம்பி நீ பூமிக்கு திரும்பி போன்னு சொன்னார். நான் போக மாட்டேன், இங்கே தான் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இங்கே தான் இருப்பேன், போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ போகலைன்னா உங்கள் அப்பா முழங்கால் போட்டாங்க, என்னை விட மாட்டான். நீ போகலைன்னா என்னை விட மாட்டான். அவன் முழங்கால் போட்டுட்டான். நீ போய்த்தானே ஆகணும். இல்லை நான் போக மாட்டேன், இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லி இயேசுவே கூட்டி கொண்டு வந்து விட்டார். அவன் சொல்கிறான், இங்கே தான் நிற்கப்பாங்க, ஏசப்பா நிற்கிறாங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், தேங்க்ஸ் இவருக்கு கண்ணுக்கு தெரியல, மகனுக்கு தெரியுது இயேசு அங்கே நிற்கிறது. தேங்க்ஸ் சொல்லுங்கண்டா. அந்த இடத்த அந்த திசையை பார்த்து தேங்க்ஸ் சொல்லுகிறார். மகனை உயிரோடு வெளியே கூட்டிகிட்டு வந்தார். பரலோகம் என்ன சொன்னது? பால் எங்கச்சோ முழங்கால் போட்டு விட்டால் பரலோகம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும், இல்லாமல் முழங்காலை விட்டு எழும்ப மாட்டார். அந்த மாதிரி தானியேல் முழங்கால் படியிட்டு விட்டால் பதில் வந்தே ஆக வேண்டும். எலியா முழங்கால் படியிட்டு விட்டால் பதில் வந்தே ஆக வேண்டும். பவுல் முழங்கால் படியிட்டு விட்டால் பதில் வந்தே ஆக வேண்டும். பேதுரு முழங்கால் படியிட்டு விட்டார், தொற்கால் உயிரோடு எழும்பித்தான் ஆக வேண்டும். நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டால் இந்தியா மாறித்தான் ஆக வேண்டும். இந்தியாவில் எழுப்புதல் வந்ததான் ஆக வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஜெபம், பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம். ஆண்டவரே பதிலை நாங்க பார்க்கணும், இதை நடக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜெபம். 26 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார், அமெரிக்கா எழுப்புதலுக்காக போய் ஜெபம் பண்ணு. ஐயோ, இது எவ்வளவு தூரமான தேசம் ஆண்டவரே, வருஷம் வருஷம் வந்து ஜெபிக்கணும்னா என்னால முடியாது. இல்லை, அந்த தேசத்தில் எழுப்புதல் வேணும், நீ போ. எனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினேன். வருஷம் போய் 3 நாள் உபவாசம், சாப்பிடாம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். 3 இடத்துல, வாஷிங்டன் டிசியில், கலிஃபோர்னியாவில், டெக்ஸஸில். வெள்ளி அதுதான் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு வந்துக்கிட்டே இரு, அவ்வளோதான். அங்கே இருக்கிற ஜெபிக்கிற மக்களை எழுப்பு. 25 வருடம் ஜெபிச்சா, 1 வருஷம் கூட தடை இல்லாமல். கொரோனா காலத்தில் இங்கிருந்து ஆன்லைனில் எல்லாரும் இணைந்து ஜெபிச்சாங்க, ஜெபித்தோம். இந்த வருஷம் நான் போயிருக்கிறேன், பெரிய மாற்றம். வாலிபர்கள் கூட்டம் கூட்டமா எழுப்பி ஆண்டவர் ஆராதிப்பது மாத்திர தெருவில் நின்று பிரசங்கம் பண்றாங்க. கூட்டம் கூட்டமா ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அமெரிக்காவை தேவன் அசைக்க ஆரம்பித்து விட்டார். எங்கெல்லாம் போய் ஜெபிச்சோம், பார்லிமெண்ட்ல போய் ஜெபிச்சோம், ஒயிட் ஹவுஸ்ல போய் ஜெபம் பண்ணினோம், கர்த்தர் நடத்தினபடி ஜெபித்தோம். இந்த வருஷம் அமெரிக்கா கேபிட்டல் பார்லிமெண்ட்ல உள்ள பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் சவரை உள்ள கூட்டிட்டு போனாங்க. டூர் இருக்கிற உள்ள அதில் கூட்டிட்டு போனாங்க. நாங்கள் போய் பால்கனியில் உட்கார்ந்துருந்தோம். பாராளுமன்ற கூட்டம் நடக்கிறாரு, பட்ஜெட் கூட்டம் நடக்கிறாரு. கொஞ்ச நேரம் தான் உட்காந்து பார்த்தேன் நான். நாங்கள் பேசுகிறாரு, ஒருத்தர் பேசுகிறார், அப்படியே வைராக்கியமாக பேசுகிறார், தைரியமாக அவர் பேசுகிறது எல்லாம் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. அமெரிக்கா பார்லிமெண்ட்டுக்குள்ள அவர் பேச்சை கேட்டு விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அப்பப்போ எழும்பி இவங்க எதிர்கட்சி இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க, அங்கே ஆளுங்கட்சி. அவர் பேசுறது கேட்டு எதிர்கட்சிக்காரங்களை எழும்பி கை தட்டுறாங்க.
என்னடா இது, யார் இந்த ஆளு, இந்த மாதிரி பேச்சில் இவ்வளோ காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேச்சை முடிக்கும் போது ஒரு கதையை சொன்னார். பேச்சை முடிக்கும் போது அதுதான் எனக்கு ஆச்சரியம். பார்லிமெண்ட் அவ்வளோ பேருக்கு மத்தியில் அவர் சொன்னார், we don't trust government, we trust in the Lord அப்படின்னு முடித்தார். நாங்க அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கல, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதான் சொல்லி முடித்த வார்த்தை. பார்லிமெண்ட்ல எல்லாரும் எழுப்பி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணினாங்க. இயேசு மகிமைப்படுவதை என்னால நேரடியாய் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஜெப கூட்டம் நடத்துகிறார், பைபிள் ஸ்டடி நடத்துகிறார். அவர் தான் 3வது முக்கியமான நபர் அமெரிக்காவில். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் ஸ்பீக்கர். 3வது பவர்ஃபுல் ஒரு லீடர். அவர் சொல்லுகிறார், we trust in the Lord. நாங்க கவர்மெண்ட்டை நம்பலங்க, கர்த்தரை நம்புகிறோம் அறிவிச்சார் பார்லிமெண்ட்லயே. இந்த மாதிரி சத்தம் அமெரிக்காவில் எழும்பி விட்டது. இந்தியாவிலேயே சட்டசபைகள்ல எழும்பணும், துதியின் சத்தம் எழும்பணும், அல்லேலூயா சத்தம் எழும்பணும், பார்லிமெண்ட்ல எழும்பணும். கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. 26 வருட ஜெபம் நீ கண்கூடா அந்த எழுப்புதலை கர்த்தர் பார்க்க வைத்தார். நம்ம இத்தனை வருடம் ஜெபித்திருக்கிறோம். நான் சொன்ன அமெரிக்காவில் நாங்கள் இந்தியாவில் ஜெபிச்ச மாதிரி நீங்கள் அமெரிக்கர்கள் ஜெபிச்சிருந்தா அமெரிக்காவில் 10 எழுப்புதல் வந்திருக்கும். என்ன எல்லாம் கிறிஸ்தவ நாடு இல்லைங்க, கிறிஸ்தவ நாடு. மோர் தென் 40% மேலே இயேசுவை விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க அமெரிக்காவில். பெரும் காரியத்தை இப்போ மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா தேசத்திலும், இங்கிலாந்து தேசத்தில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. ஜனங்கள் ரோடுகளில் நின்று பாட்டு பாடி துதிக்கிறாங்க, சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் தேசத்திற்கு முதல் முறை போக கர்த்தர் உதவி செய்தார். ஒரு கத்தோலிக்க தேசம் பிரேசில் தேசம். இன்றைக்கு மோர் தென் 50% ஆவிக்குரிய அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுவதும் எழுப்புதல் பரவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்தியாவை தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எழுப்புதல் தான் மூல உலகத்தை அசைக்க போகிறது. அந்த காலம் வந்து விட்டது. ஆனா தானியேலை போல நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். தானியேலை போல நம்ம ஜெபிக்கிற உண்மைதான். நம்ம எல்லாருமே தானியேல்களாக மாறணும். அவர் ஜெபித்தபடி ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். அவருடைய ஜெபத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்கு. என்ன காரணம்? அவரால் எப்படி இப்படி ஜெபிக்க முடிந்தது? எப்படி அவரால் இவ்வளவு ஜெபிக்க முடியும்? ஆவியானவர் உதவி செய்ய முடிந்தது. 2 காரியத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் வாலிபனாக, இளம் வாலிபனாக, அடிமையாக, கைதியாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு 1000 மைல் கடந்து அந்நிய தேசம், மந்திரவாதங்களை, பில்லிசோனிகளை, பாவங்களை நிறைந்த தேசம். இங்க குடிக்கலாம், வெறிக்கலாம், வேசித்தனம் பண்ணலாம், எல்லா பாவ சிற்றன்பத்தை அனுபவிக்கலாம். எல்லாம் நிறைந்த ஒரு தேசம் இது. பாவம் நிறைந்த ஒரு தேசம், மந்திரவாதங்கள் நிறைந்த ஒரு தேசம். இங்க அவரை கட்டுப்படுத்த யாரும் இல்லை, பெற்றோரும் இல்லை, அல்லது போதகரும் இல்லை, ஆசாரியரும் இல்லை. இஷ்டப்படி வாழ முடியும். ஆனால் தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், வாலிபனாய், என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த தேசத்துக்கு வந்தாலும் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற என் தேவனுடைய தாசனாய் வந்திருக்கிறேன். இந்த பாபிலோன் தேசத்திலும் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன். வாலிப வயதில் ஒரு தீர்மானம். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பாவம் நிறைந்த உலகம், இச்சை நிறைந்த உலகம், செல்போன் நிறைந்த உலகம், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறைந்த உலகம், எல்லா விதமான பாவங்கள் நிறைந்த உலகத்திலும் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன். இயேசு சொன்ன ஒரு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன் என்று ஒப்பு கொடுக்கிற தானியேல்கள் வேண்டும் ஆண்டவருக்கு. நான் அதையும் செய்வேன், இதையும் செய்வேன், அதுவும் தப்பு இல்லை, கர்த்தருடைய கிருபை தாங்க. நோ, நான் உலகத்தான் அல்லாததை போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார். உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், தேவனுக்குரியவர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். அவரை போல பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். தானியேல் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததனால தான்
அவனுடைய ஜெபத்திற்கு பரலோகம் கனம் கொடுத்தது. இந்த பக்கம் பாவத்தை செய்து கொண்டு இந்த பக்கம் வந்து அந்நிய பாஷையும் பேசிக்கொண்டு எவ்வளவு நாள் கழிப்படி வாழ போகிறோம்? வாழ்ந்தால் இயேசுவுக்காக வைராக்கியமா நிக்கணும். பாவம் பாவம்தான். பாவத்திலிருந்து விலக்கி பரிசுத்தமாய் வாழத்தான் கிருபை, பாவம் செய்வதற்கு அல்ல கிருபை. ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற ஊழியக்காரனை நம்பி ஏமாந்து விடாதிருங்கள். வரப்போகிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். உடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உங்க அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், உடைய ஊழியத்திலே பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், வீட்டுக்குள்ளே பரிசுத்தம், வியாபாரத்திலே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதவுடைய ஜெபம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படாது. உன் ஜெபம் அங்கீகரிக்கப்படணுமானா ஜெபிக்கிற ஆள் எப்படிப்பட்டவன் என்று தேவன் கவனிப்பார். தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினான். ஒரு தீர்மானம், என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன். நான் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய தாசன். என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அதுக்கு தான் முதலிடம். நீ ஐடில வேலை பார்க்கலாம், ஃபேக்டரியில வேலை பார்க்கலாம், அல்லது எந்த துறையில வேலை பார்த்தாலும் இங்கெல்லாம் இது சகஜம். இது இல்லாம இருக்க முடியாது. என் தேவன் எங்கும் என்னோடு இருக்கிறார். யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். இதுக்கு இடம் கொடுக்க முடியாது. என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தானியேலுக்குள் அர்ப்பணிப்பு. இரண்டாவது ஒரு வசனம் பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் மீது சுமத்த யாதொரு குற்றமும் இல்லை. அவனுடைய சத்தர்கள் எழும்பி அவனுடைய வேலையில குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறாங்க. தானியேல் எப்படி குற்றப்படுத்தலாம்? பிந்தி வர்றானா, முந்தி போறானா, வேலையில உண்மை இருக்குதா, லஞ்சம் வாங்குறானா, கள்ளக்கணக்கு எழுதுறானா, கவனிச்சு பார்க்கறாங்க. நோ, உண்மையா இருக்கிறான். தேவனுக்கு உண்மை, ராஜாவுக்கு உண்மை. நீங்க வேலை பார்க்கறீங்களே, மாதந்தோறும் கை நீட்டு சம்பளம் வாங்குறீங்களே, உண்மையா வேலை செய்றீங்களா? 8 மணி நேரம் வேலை செய்வதற்கு தானே சம்பளம் கொடுக்கிறாங்க. அதில் உண்மையா இருக்கிறீங்களா? ஒரு சகோதரி டீச்சர், ஸ்கூல்ல டீச்சர், வகுப்பு போவாங்க, ரொம்ப பக்தியா ஜெபம் பண்ணிட்டு வகுப்பு போவாங்க, பைபிளோட போவாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு பிள்ளைகளை பார்த்து எல்லாம் எடுங்க, இந்த பாடம் எல்லாரும் படிங்க, உட்காந்து எல்லாம் இந்த பாடம் படிங்கன்னு சொல்லிட்டு அங்கே பைபிள் வாசிப்பாங்க. எங்க கிளாஸ் ரூம்ல. இவங்க போய் கிளாஸ் ரூம்ல பைபிள் வாசிக்கிறதுக்கா சம்பளம் கொடுக்குறாங்க. நீ பைபிள் வாசிக்கிறது வீட்டில், அங்க வாசித்து அங்க ஜெபம் பண்ணிட்டு அங்க வரணும். இடைவேளை நேரத்தில், சாப்பாட்டு இடைவேளத்தில் போய் வாசி. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற நேரத்தில் பைபிள் வாசி கொண்டு பக்தியா இருக்கிறியா? உன் பக்தி வேஷம். அதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையா வேலை செய்யணும். எத்தனை மணிக்கு வர சொல்றாங்களே, முன்னால போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேலை ஆரம்பிக்கணும். 5 மணி வரைக்கும் வேலைன்னா 4:30 எழும்ப கூடாது. 5:30 மணி வரைக்கும் இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரணும். உங்களுடைய உண்மைத்துவம் எங்கே? ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம். எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார், எல்லாம் மன்னிச்சிருவார், எல்லாம் கிருபை. கிருபை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். கிருபையை போக்கடித்தால் நரகத்திற்கு போய் விடுவீர்கள். கிருபையை போக்கடித்து விடாதீர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறார். பாவம் செய்வதற்கு அல்ல கிருபை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபை, உண்மையாய் வாழ்வதற்கு கிருபை. வேலையில உண்மையா இருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா உங்களை நம்பி கல்லூரிக்கு அனுப்புறாங்களே, உண்மையா இருக்கிறாயா வாலிப மகளே? உன் தாயை ஏமாற்றுகிறாய், தகப்பனை ஏமாற்றுகிறாய், யாரோட தொடர்பு வைத்திருக்கிறாய், ஆலயத்தில் வந்து அந்நிய பாஷை பேசுகிறாய், யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். தானியேல்கள் வேண்டும் இன்றைக்கு ஆண்டவருக்கு, யோசேப்புகள் வேண்டும் ஆண்டவருக்கு. ஏமாற்றுகிற விசுவாசிகள் அல்ல, ஏமாற்றுகிற ஊழியக்காரன் அல்ல. வாழ்க்கையிலே உண்மை. தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தான். பண ஆசைக்கு இடம் கொடுக்கவில்லை. லஞ்சம் வாங்கி கொண்டு சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசுறீங்க. சென்னையில் ஒரு முறை புயல் வந்தது, நிறைய ஒரு பக்கம் அழிவு.
அரசாங்கம் அறிவித்தது, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறத தாசில்தார் மூலமா உறுதிப்படுத்தினால் உதவித்தொகை வழங்கப்படும். 25,000 ரூபாய் 30,000 அரசாங்கம் கொடுத்தாங்க. அந்த காலம் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவார், ஆவிக்குரிய சபைக்கு தான் போவார், நல்ல ஒரு சகோதரன். ஒரு நாள் கேட்டார், உங்களுக்கு தாசில்தார் யாரையாவது தெரியுமான்னு கேட்டார். எதுக்கு அண்ணன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நல்ல சகோதரர், நல்ல ரட்சிக்கப்பட்டவர், அபிஷேகம் பெற்றவர், நல்ல கடினமாக உழைக்கிறவர் தான். ஆனால் எதுக்கு தாசில்தார் கேட்குறீங்கன்னு, எனக்கு தெரிஞ்ச தாசில்தார் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, இந்த புயலில் நம்ம வீடு பாதிக்கப்பட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தா போதும், அரசாங்கத்திலேருந்து ஒரு 25,000 ரூபா தர்றாங்க. அந்த காலம் 20 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நான் கேட்டேன், புயலில் உங்கள் வீடு பாதிக்கப்பட்டுச்சாண்ணே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை, கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக்கிட்டாரு. ஆனால் ஒரு லெட்டர் கொடுத்தா 25,000 ரூபா கிடைக்கல, யாரை ஏமாத்து? நான் கேட்டேன் விட, நான் என்ன சொன்ன உடனே அவங்கள பார்த்து, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்லன்னு, நம்ம பக்கத்தில் இயேசு நிற்கிறாரு, உங்களுக்கு தெரியுதான்னு கேட்டேன். அதோடு நிறுத்திட்டாங்க. நிறைய விசுவாசிகள், அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசிகள், ஊழியர்கள் கூட என் பக்கத்தில் இயேசு நிற்கிறார் என்பதை மறந்து விட்டு வாழுகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை கவனிக்கிறார். தானியேலை போல பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும், உண்மை உள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும். தானியேல் உண்மை உள்ளவனாயிருந்தான். அப்போ உங்கள் ஜெபத்திற்கு பரலோகம் மரியாதை கொடுக்கும், பரலோகத்தில் இந்த பதில் வரும். இந்த யோசித்து பாருங்க, தானியேல்கள் வேண்டும். ஆண்டவர் இயங்குகிறார், தானியேலின் தேவன் நான் ஆயத்தமாயிருக்கிறேன், பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன், தேசத்தில் எழுப்புதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். தானியேல்கள் எங்கே? ஜெபங்கள் வருகிறது, ஆனால் ஜெப தூபங்கள் எனக்கு முன்பால எழும்ப முடியவில்லை. பாதியிலே ஜெபங்கள் எல்லாம் தடைபட்டு போகிறது. தகுதியான ஜெபங்கள் தான் பரலோகத்துக்கு போகும், தகுதி இல்லாத ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகாது. நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லலாம், பரலோகத்துக்கு போகுதா? தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா? ஜெப தூப கலசத்தில் அந்த ஜெபம் விழுகிறதா? பரிசுத்தமுள்ள ஜெபம் தான் ஜெப தூபத்தில் விழும். யோசிங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் தானியேல்களை தேடுகிறார். தானியேலின் தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். எல்லாரும் சீக்கிரமா எழுந்து நில்லுங்க. ஒரு 5 நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க. அப்படியே ஆண்டவருக்கு முன்னால, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்கு முன்னால, தானியேலின் தேவனுக்கு முன்பாக நின்று அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தானியேலின் தேவன் நான் எழுப்புதலை அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறேன், தேசத்தை மாற்ற ஆயத்தமாயிருக்கிறேன். ஜெபிக்கிற தானியேல்கள் எங்கே? ஜெபிக்கிற தானியேல்கள் எங்கே? தியாகம் பண்ணி ஜெபிக்கிற தானியேல்கள் எங்கே? கிரமமாய் ஜெபிக்கிற தானியேல்கள் எங்கே? முழங்காலிலே நிற்கிற தானியேல்கள் எங்கே? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற தானியேல்கள் எங்கே? ஆண்டவர் கேட்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, நான் இருக்கிறேன். லார்ட், ஐ அம் ஹியர், ஓ லார்ட். நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்னால ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. நாம் குறைவுபட்டிருந்தால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னை மன்னியும், எங்களை மன்னியும், நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேனே. ஜெபிக்கிறேன், ஆனால் தானியேலை போல ஜெபிக்கவில்லையே. ஜெபிக்கிறேன், தானியேலை போல பரிசுத்தம் இல்லையே. ஜெபிக்கிறேன், தானியேலை போல உண்மை இல்லையே. ஐயோ, என் ஜெபங்கள் பரலோகத்துக்கு எட்டாமல் இருக்கிறது. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் மனம் திரும்புகிறேன். தானியேலை போல வாழவும் ஜெபிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய பாதத்திலே விழுவோமா? தேவனே, தானியேலின் தேவனே, எனக்கு இரக்கம் செய்யும், என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். ஜெபிங்க. ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆவியானவர் உணர்த்துவாரானால் உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி சரண்டர், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே,
என்னோட பேசிட்டீங்களே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஜெபிங்க ஜெபிங்க, கதறுங்க. தானியேலாக என்ன ஒப்பு கொடுக்கிறேன், தானியேலை போல ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் பரிசுத்த குறைவை மன்னியும் ஆண்டவரே. வெளிவேஷத்தோடு வாழுகிறேனே மன்னியும் ஆண்டவரே, உண்மை இல்லாமல் இருக்கிறேனே மன்னியும் ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்குள் இருக்கணுமே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. என் தேசத்தின் நிமித்தம் எனக்கு கிருபை தாங்க. என் பெரிய பாரத தேசத்தின் நிமித்தம் எனக்கு கிருபை தாங்க. என் இந்தியாவின் நிமித்தம் எனக்கு கிருபை தாங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தானியேலை போல வாழவும் ஜெபிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. 2 நிமிஷம் தான், இன்னும் 1 நிமிஷம் தான். ஆண்டவரை உணர்த்துவானால் இருதயம் நொறுங்கி பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இரக்கம் செய்யும், ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் என்னை மாற்றும், பரிசுத்தம் உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவளாய் என்னை மாற்றும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தத்திற்காக ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையுத்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. அநேகர் உண்மையான இருதயத்தோட உள்ளமுடைந்து ஜெபிக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து 1 நிமிடம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் முதல் தானியேலை போல வாழவும் ஜெபிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் தேசத்தில் எழுப்புதலை நான் பார்க்கணும், என் தேசம் மறுரூபமாவதை பார்க்கணும். முதல்ல என்னை மறுரூபமாக்கும், என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், என் வாழ்க்கையை உண்மையுள்ள வாழ்க்கையாய் மாற்றும். என்னை முதலாவது சுத்திகரியும். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த முதல் எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. பரிசுத்தமாய் வாழ கிருபை, பாவத்தை மேற்கொள்ள கிருபை, உண்மையாய் வாழ கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். Thank you Jesus, hallelujah. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உங்களுக்கு இறங்கும்படிக்கு நான் கடந்து வந்தேன். நீங்கள் உணர்ந்து மனம் திரும்பினபடியால் உங்களுக்கு இரக்கம் செய்வதற்காக நான் இறங்கி வந்தேன். இதோ என் இரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களுக்கு ஒரு புதிதான இருதயத்தை கட்டளையிடுகிறேன். புதிதான இருதயத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். புதிதான ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து போகிறது. புதிதான ஆவியை உங்களுக்குள்ளே கட்டளையிடுகிறேன். பழையவைகள் ஒளிந்து போகிறது. புதிய இருதயம், புதிய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன். இனி என் கட்டளைகளின்படி நடப்பதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உண்மையாய் பரிசுத்தமாய் நடப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். அந்த கிருபை ஆண்டவர் தந்து விட்டார். அவர் மன்னித்து விட்டார், சுத்திகரித்து விட்டார், புதிய இருதயம் தந்து விட்டார். எல்லாரும் கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை தானியேலாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து நான் தானியேலை போல ஜெபிப்பேன். தினமும் தவறாமல் அதிகாலையில முழங்காலில நிற்பேன். தேசத்துக்காக முழங்காலில் நிற்பேன். தானியேலை போல ஜெபம் செய்வேன். உபவாசித்து ஜெபம் செய்வேன். மற்றவங்களோடு இணைந்து ஜெபம் செய்வேன். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜெப வாழ்க்கை தானியேலின் ஜெப வாழ்க்கை போல மாற ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க வலதுகரம் வைத்து 1 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேசத்திற்காக ஜெபிக்க தானியேலை போல ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இவ்வளவு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா, நீங்க பாக்குறீங்களே. அடுத்த ஹால்ல இருக்கிறவங்க ஒப்பு கொடுங்க, அங்கேயே கை உயர்த்துங்க. இப்பொழுது சோசியல் மீடியாவில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, வீடுகள் இருக்கிறவங்க கரம் உயர்த்துங்க, கரம் உயர்த்துங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தானியேலை போல ஜெபிக்க
ஆண்டவரே, இவ்வளவு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா. உங்க ஜனம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த நாள் முதல் அவளுக்கு கிருபை கொடுப்பீராக. தானியேலை போல ஜெபிக்க கிருபை கொடுப்பீராக. ஜெப ஆவியை கொடுப்பீராக. மன்றாட்டின் ஆவியை கொடுப்பீராக. அவர்களை முழங்காலிலே நிற்க ஜெபிக்க பலன் கொடுப்பீராக. இந்த முதல் இந்த மாற்றம் உண்டாகட்டும். நீ தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கரந்தட்டி ஆர்ப்பரித்து துதிங்க. அல்லேலூயா. ஓகே, கவனிங்க. கடைசியா ஒரு 5 நிமிடம் உங்களுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்க அறியணும். உங்க ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது. தேவனுடைய ஜெபத்தை கேட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம். இப்ப இங்க வியாதியோடு வந்தவர்கள், எனக்கு ஒரு வியாதி, என் கண்ணுல பிரச்சனை, ஹார்ட்ல ப்ராப்ளம், லங்ஸ்ல ப்ராப்ளம், சிறுநீரகத்துல பிரச்சனை, டயாலிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம், சிறுநீரகம் மரித்து விட்டது, ஒரு கண்ணுல பார்வை போய்விட்டது, எலும்புலெல்லாம் வலி, பாதிப்பு, காலில் பாதிப்பு, கால் வீக்கம், இப்படி பாதிப்போட நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு சுகம் வேண்டும் அப்படி சொல்றவங்க மட்டும் வலதுகரம் வைத்தங்க. வலதுகரம் வைத்தங்க. நீங்கள் யாராயிருந்தாலும், என்ன வியாதியோடு இருந்தாலும், உங்களுக்கு சரீரத்தில் என்ன வியாதி பிரச்சனை, வலிகள், கட்டிகள், கேன்சர் கட்டி, கேன்சர் வந்து விட்டதுன்னு சொல்றாங்க, வயிற்றுல கட்டி, மார்புல கட்டி, கழுத்துல கட்டி, அல்லது சரீரத்தில் ஒரு வலி, எலும்பு நரம்பு பாதிப்பு, ஏதோ ஒரு பாதிப்பு, நீங்க கரம் வைத்து இருக்கிறீங்க. கவனிங்க, அப்படியே என்ன பாருங்க. இப்ப 2 நிமிடம் நீங்க ஜெபிக்க போறீங்க. நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, 2 நிமிடம் ஜெபிக்க போறீங்க. உங்க 2 நிமிஷ ஜெபத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறீங்க. இப்ப என்னன்னா, உங்களுக்காக நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், இன்றைக்கு நான் காத்திருந்து உங்களுக்காக ஜெபித்த போது என்ன சொல்லணும், இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், நீ ஜெபம் பண்ணாத, அவங்க ஜெபிக்கும் போது நான் அற்புதம் செய்வேன். அவங்களுடைய ஜெபத்தின் வல்லமை அவங்களுக்கு தெரியணும். அவங்க ஜெபிச்சா நான் அற்புதம் செய்வேன்றது அவங்க பார்க்கணும். இப்ப ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிங்க. உங்களுடைய சரீரத்தில் கட்டிகள் இருந்தா அந்த இடத்துல கை வைக்கணும். எந்த கண்ணுல பிரச்சனை கண்ணுல கை வைக்கணும். காது கேட்கறதுனா காதுல கை வைக்கணும். எந்த இடத்துல வலி வேதனைக்கு கை வைக்கணும். அப்படி இல்லைன்னா இருதயத்துல கை வைக்கணும். கண்களை மூடணும். எண்ணெய் சிதறக்கூடாது. இயேசுவை மட்டும் கண்முன்னால நிறுத்தணும். உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எங்குதான் இருக்கிறார். அவரை மட்டும் பார்த்து, இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் என் கண்கள் சுகம் அடையட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த வலிகள் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் டிப்ரெஷன் என்னை விட்டு விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் எலும்புகளில் சுகம் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் என் சிறுநீரகம் இயங்குவதாக, மரித்த போன சிறுநீரகம் உயிர் பெறட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. கண்களை மூடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. விசுவாசிங்க, விசுவாசிங்க. இப்ப ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு. சிலருடைய சரீரத்தை மின்சாரத்தை போல ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. சிலருடைய கண்களில் வெளிச்சம் தோன்றுகிறது. உடைய கண்களிலே தெளிவான பார்வை வருகிறது. குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுகிறது. உடைய கண்களுக்குள்ளே வெளிச்சம் வருகிறது. இப்பொழுது பாதிக்கப்பட்ட உறுப்புகள் செயல்படுகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் செயல்படுகிறது. உடைய சிறுநீரகம் செயல்படுகிறது. உடைய கர்ப்பப்பையிலே வல்லமை இறங்குகிறது. உடைய எலும்புகள் நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது சுகம் அடைகிறீர்கள். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. எழும்பி நட, இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில். எழும்பி நட இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய முழங்காலுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது. பாதத்தில் இருக்கிற வீக்கங்கள் மறைகிறது. இப்பொழுது கட்டிகள் மறைகிறது. கழுத்தில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது. வயிற்றில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. இப்பொழுது கேன்சர் வியாதி மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குகிறது. அநேகர் மீது சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. தலை முதல் கால் வரை வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது அக்னியாய் தேவ வல்லமை இறங்குகிறது. அசுத்த ஆவிகள் வெளியேற போகிறது. பில்லிசுனி ஆவிகள், மந்திர ஆவிகள், பயத்தின் ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், சிலரை இரவெல்லாம் தூங்க விடாதபடி பயப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற போகிறது. இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்ல 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 அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. அவைகள் இந்த எல்லைகளை விட்டு வெளியேறுகிறது. பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே சுகம். விடுதலை அடைகிறீர்கள். பொல்லாத மந்திர பில்லிசுனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, சுகம் உண்டாகிறது. அல்லேலூயா. இப்ப எல்லாம் வல்லதுகிற முயற்சி. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வாய் தரண்டு துதிங்க. நல்ல வாய் தரண்டு. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா.